ஹாய் டியர், டுடே நம்ம வியூ பார்க்குறது ஒரு அன்ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் தமிழில் போட்டுறேன். அண்ட் ராகவி டியர் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணேன் 2 நாளாக. அப்புறம் பார்த்தா அப்போதைக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஆக்சுவலாக டியர் ஒரு மாதிரி வாய்ஸ் கறக்கன்னு இருந்தால் ஐஸ் வாட்டர் குடித்தா நல்லா இருக்குது, வாய்ஸ் அப்படி நல்லா கேட்குது. ஆனால் 2 நாள் கழிச்சு தான் த்ராட் பெயின் வருது. ஸோ யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். நான் இன்னைக்கு உங்களை அப்படி வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத, இது வரைக்கும் போகாத, இனிமேல் போகவே முடியாத அப்படி ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. கண்ணை மூடுங்க டியர், நான் ஸ்டடி சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம், ஓகேவா? அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளியெல்லாம் அறக்க பறக்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குது, மார்னிங் வந்துட்டு கல்யாணம். அந்த 2 நாள் அந்த மண்டபத்தில் தானே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டெக்கரேஷன் வந்துட்டு பாதி வேலை முடியாமல் இருக்குது. அம்மா அப்பாலாம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கட்டிட்டு கிடப்பாங்க. அப்படி தான் இந்த பக்கம் வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்க. அப்படி பையனோட ரூம் பார்த்தீங்கன்னா டே தான் உள்ளே அப்படியே உட்காந்துருப்பாரு. ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கே இருக்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க. இந்த பக்கம் பொண்ணோட ரூமில் பார்த்தீங்கன்னா சாரா இருப்பா. ஆக்சுவலாக சாரா தான் கல்யாண பொண்ணு. ஸோ அவள் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவளும் இப்படி தான் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கா. சீக்கிரம் வாங்கடி, போர் அடிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஸோ இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எனக்கு போர் அடிக்குது, இப்போ மட்டும் வரலன்னா உங்களோட கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது அப்படியே மாப்பிள்ளை ரூம் பார்த்தீங்கன்னா டே தான், அவர் தான் மாப்பிள்ளை பையன். ஸோ சாராக்கும் டேக்கும் தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ டேக்கு செம்மையாக போர் அடிக்குது. அவர் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு, அது நீங்கள் மட்டும்தான். சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவரும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டயர்ட் ஆகிட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்த பாடே இல்லை. எவ்வளோ நேரம் அந்த மனுஷன் அங்கே தனியாக உட்காந்துருக்குறது. ஸோ கால் பண்ணுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ நீங்கள் காலை 2 வந்துட்டு கட்டில் மேலே போட்டுட்டு நீங்கள் கீழே கிடப்பீங்க. அப்படி தூக்கம். பெட்ஷீட் ஒரு பக்கம் கிடக்குது, நீங்கள் ஒரு பக்கம் கிடக்குறீங்க. தலகாணி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் கபோர்டு கிட்ட கிடக்குது. ஸோ நீங்கள் ஒரு பக்கம், தலகாணி ஒரு பக்கம், பெட்ஷீட் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்குது. அப்போது உங்களோட டேபிள் மேலே ஃபோன் வந்துட்டு அடிக்குது. நீங்கள் அப்படியே தூக்கத்துலேருந்து லைட்டாக கண்ணை முழிச்சு ஏன்டா அது நேரத்தில் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அந்த கையில் வந்துட்டு இப்படி தடவுவோம்ல, எங்கே இருக்குன்னு தேடுவோம்ல கண்ணை மூடிக்கிட்டே. அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படியே கையை வச்சு அங்கங்கே தேடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கட்டில் மேலே படுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கை வச்சு தேடும்போது டேபிள் கிடைக்கும். நீங்கள் தான் கீழே கிடக்குறீங்களே. ஸோ கீழே வந்துட்டு பக்கத்தில் பெட்ஷீட்டெல்லாம் தான் கிடக்குது. என்னது ஃபோனை காணோம், டேபிளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் கீழே கிடப்பீங்க. ஐயோ, நான் எப்படி அங்கே வந்தேன், யார் என்ன தூக்கி இங்கே போட்டது, எல்லாம் இந்த குட்டிச்சத்தான் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவீங்க. அது உங்களோட தம்பி தான். அவனும் வந்துட்டு என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கத்துறான். சனியனே, அறிவில்லை, எதுக்கு நான் தூக்கி கீழே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணேன். அவன் வந்துட்டு அம்மா இங்கே பாரு, உன் பொண்ணு என்ன எப்படி திட்டுறான்னு, அவள் தானே கீழே விழுகிறா, நான் ரூம் பக்கமே போகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. 2 பேத்துக்கு காலங்காத்தால், அதாவது ஆக்சுவலாக காலங்காத்தால் கிடையாது, கொஞ்சம் மதியம் டைம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேத்துக்கு சண்டையே வந்துடுது. அப்போ அகைன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க. ஸோ இந்த பைத்தியக்காரங்கிட்ட பேசிட்டு ஃபோன் அடிக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் டேபிளில் ஃபோன் வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ மிஸ்டு கால், அவ்வளோ மெசேஜு. ஐயோ, என்னது டே எத்தனை மெசேஜ் பண்ணியிருக்கிறான், இவ்வளோ கால் பண்ணியிருக்கான், எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக அம்மாவும் வந்துட்டு ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிற, டே எத்தனை தடவை கால் பண்ணிட்டான், முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கம்மா, எங்கே கிளம்புறது, அவன் எங்கே வரணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அம்மா அப்படியே பக்கத்தில் வந்து நின்று மண்ணில் ஒரு கொட்டு வச்சு ஏய் அவனுக்கு கல்யாணம்டி, என்ன மறந்துட்டியா, நாங்கள் ஈவினிங் வரோம், நீ முன்னாடியே போ, அவன் எத்தனை டைம் கால் பண்ணிட்டான் தெரியுமா, நானும் எவ்வளோ நேரம் வாங்கி நின்று வரலன்னு சமாளிக்கிறது, நீ வந்ததும் தூங்கிட்ட,
முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஐயோயோ அந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் இல்லை இன்னைக்கு, மறந்தே போயிட்டுமா, என்னடா இது. அப்போ யோசிச்சேன் என்னக்கா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கிறான்னு. சரி சரி ஓகே, நான் தூங்கிட்டு இருந்தேன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாத. நைட் ஷிஃப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, நைட் ஷிஃப்ட்டோட சேர்த்து டே ஷிஃப்ட்டும் இன்றைக்கி சேர்த்து போட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிமா, இல்லைன்னா கெட்ட வார்த்தையிலே திட்டிடுவாம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி அப்படி தான் சமாளித்து வச்சுருக்கேன், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு, ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடித்து பிடிச்சி கிளம்புறீங்க. உங்களுக்கு ஒழுங்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் ஒழுங்காக உங்களுக்கு பண்ண தெரியாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியே ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறீங்க. மாட்டிகிட்டு அப்படியே வெளியே வர அம்மாண்டி என்ன கருமுண்டி இது இன்றைக்கி தானா அப்படின்னு கேட்குறாங்க. இது அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்க. அங்கே எல்லாம் எப்படி வருவாங்க, நீ மட்டும் இப்படி இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு டைம் இல்லைம்மா, அவ்வளோலாம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கட்ட முடியாது, சாரியெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி போய் தொலைப்போ, நான் சாயந்தரம் வரும்போது உனக்கு ட்ரெஸ் எடுத்து வரேன், அங்கேயே உனக்கு நான் கட்டி விட்டுறேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரி சரி அழகாக மேக்கப் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வா, சும்மா அப்படி கையாட்டிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புவீங்க. ஸோ டக்குன்னு ஒரு கேப் புக் பண்ணி நீங்கள் மண்டபத்துக்கு போகிறீங்க. போகிற வழியெல்லாம் ஃபோன் மிஸ்ட் கால் வந்துட்டே இருக்குது. இவங்ககிட்ட இப்படி ஃபோன் அட்டன் பண்ணி பேசி திட்டு வாங்கிறதுக்கு நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தான் நேராக கிளம்பிட்டு இருக்கிறீங்க. பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அங்கே போகிற மாதிரி செட்டப்பில் தான் போகிறீங்க. இல்லைனா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். அதனால தான் அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே எழுந்திரிச்சு என்ன பண்ணீங்களோ அப்படியே தான் தூங்கி எழுந்திரிச்சு பல்ல மட்டும் விளக்கிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸி ஹேரோட அப்படியே லைட்டாக தூக்க மூஞ்சோடையே தான் போகிறீங்க. ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நேராக போன மாதிரி சீனை போட்டுட்டு கரெக்டாக மண்டபத்தில் போயிட்டு வண்டி நிறுத்துகிறாங்க. நீங்களும் காரை விட்டு இறங்கி அமௌண்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்ப மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க. வெளியே போக போகவே அதாவது மண்டபத்துக்கு வெளியெல்லாம் வாசல் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இருக்கும்போதே டேவோட அம்மா உங்களை பார்த்துட்றாங்க. அப்படியே உங்களை பார்த்ததுமே காதை பிடிச்சி திருக்குறாங்க. ஆண்டி 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 அப்படிம்பிங்க. ஏண்டி வர நேரமா இது? என்னது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து கூட இருந்து வேலை செய்வான்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிற, அதுவும் என்ன ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கியா, அவ்வளோ முக்கியமாக போச்சு மேடம்க்கு வேலைலாம் ஃப்ரெண்ட்ஸை விட அப்படின்னு கேட்க. ஆண்டி நான் என்ன பண்ணிட்டோம், அந்த பைத்தியக்கார மேனேஜர் என்னை விடவே மாட்டேன்ட்டான், அவனை நான் என்ன பண்ணிட்டோம், இல்லைன்னா வேலையை விட்டு போன்னு சொல்கிறான், நீங்களே சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு அவனுக்கு கல்யாணத்துக்கு வரத்துக்காக நான் வாழ்க்கை முழுசாக வேலை இல்லாமல் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்க. வாய் மட்டும் நல்லா பேசு நீ அப்படின்னு சொல்லிட்டு போ இன்னைக்கு நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நீங்களும் என்னடா வாசல்லையே இப்படி பயமுறுத்தி அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அவள் பார்க்கும்போது அந்த வாழை மரம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கிட்டு அப்பா வந்துட்டு பாரு, டேவோட அப்பா. நீங்கள் அத்தாடி இவர் கல்ல மாட்டினா அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. நில்லு அப்படின்னு ஒரு சத்தம். போச்சு மாட்டினேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அங்கிள் அப்படிங்க. அவர் அந்த வாழை மரத்தை அந்த பக்கம் போயிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு தாப்பா தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனும் அதை கொண்டு போயிட்டு அந்த வாழை மரத்தை அங்கெல்லாம் நடுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுட்ருக்கான். இப்போ அவர் 2 கை எடுத்து அப்படியே உங்களுக்கு கும்பிட்டு வாங்க வாங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க, வாங்க மேடம், அப்புறம் உங்களை வரவேற்கலன்னா கோச்சிப்பீங்கள அதுக்கு தான் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க. அங்கிள் என்ன அங்கிள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. பின்ன வேற என்னமா பண்ணுறது, விருந்தாளி வந்தால் இப்படி தானே வரவேற்கணும், அது கொஞ்சம் சீக்கிரமாக வேற வந்துட்டீங்க, அதனால் என்னால் உங்களுக்கு அந்த பன்னீர்லாம் தெளிக்க முடியல, இன்னும் அதெல்லாம் செட் பண்ணி வைக்கல அப்படிங்கிறாரு. அங்கிள் நான் விருந்தாளியா அப்படின்னு நீங்கள் கேட்க. அப்போது இல்லையா பின்ன நீ ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அப்படின்னா, இல்லை எங்கள் ஃபேமிலியில் ஒன்று நினச்சிருந்தீங்கன்னா இப்படி கடைசி நேரத்துக்கு வருவியா? போ அவன் செம கோத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப. கடவுளே என்னடா இது, இன்றைக்கி நாளே நமக்கு சரியில்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு கதவை தட்ட திறந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுவார். நீங்களும் ஐயோ வாய்ஸ் என்ன இப்படி இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுமே அவர் உங்களை பார்த்ததும் செம்ம கடுப்பாயிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி கோபமாக வச்சுக்கிட்டு திருப்பிட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் டேய் அப்படிங்க. என்னடி? ஆமாம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க, நாளைக்கு தானே கல்யாணம், நைட்டு தானே ரிசப்ஷன், நைட்டு வந்துட்டு அப்புறம் போக வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரமாக வந்திருக்க, உன்னை யாரும் இங்கே வர சொல்லி கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறாரு. கோச்சுக்காதடா, சும்மா எதுக்கட்டாலும் கோச்சுப்பேன், வேலை அப்படிங்க. என்னது
இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லேயே இருந்தியா அப்படின்னு கேட்குறாரா. பாரு ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன், என்னை பார்த்தா வேறு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நிவி இருக்கால, நிவியா அவங்க தம்பி, அவன் ஆல்ரெடி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து இவருக்கு அனுப்பி விட்ருப்பான். ஸோ சரியான பாண்டுது. அதை பார்த்து காட்டுறாரு. நீங்கள் அதை பார்த்ததுமே பரதேசி நாய் மாட்டி விட்டானா, சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, நெட்டடி சாரிடா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நீ சொல்லு, நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற, காலைல கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, அப்போ தானே கல்யாணத்தில் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்க. ஆமாம், இந்த ஒரு மாதமாக நீ வேலை செஞ்சு கிழிச்சா, இன்றைக்கி வந்து வேலை செய்யறதுக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே விடு, இப்போ என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம் கிளம்பு அப்படிம்பாரு. ஸோ சாரிடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவர் சரி விடு, அப்புறம் எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, என்ன பண்ணுறேனே தெரியல, நான் வேணா போயிட்டு சாராவை பார்த்துட்டு வரட்டா அப்படிங்கிறாரு. இப்போவா, விடமாட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி பண்ணுறது, அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டாங்க, என்னால் அவளை பார்க்கவும் முடியல பேசவும் முடியல, நான் இப்படி தான் பேசுறது, திடீர்னு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பேசுனா நான் எப்படி பேசுறது, கல்யாணத்துக்கு முன்னே ஒரு வார்த்தையாவது பேசிடணுண்டி, நான் போய் பேசிட்டு வரட்டா அப்படிங்கிறாரு. மாட்டினா அசிங்கமாக போயிடும்டா அப்படிம்பீங்க. ஆனாலுமே அவர் இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவு திறப்பார். நீங்களும் அவர் பின்னாடியே போவீங்க. பார்த்தா அவரோட அம்மா அப்பா வந்துட்டு எங்கடா போகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுவா, அது எங்கேயும் போகலம்மா, வாய்ந்தா வெளியே போகணுன்னா கதவு திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே, ஆண்டி நானும் எங்கேயும் போகல, சும்மா வெளியே வந்து பார்த்தேன், சரி ஓகே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கப்பிச்சு போய் உட்காந்துப்பீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. ரிசப்ஷனுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்கள்ல. ஸோ டேவும் ரெடி ஆகிருப்பார். நீங்கள் தான் வந்துட்டு அவரோட பையனுக்கு ரெடியெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹேர் ஸ்டைலாக இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி விட்டுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் சார் 2 பேரும் ஸ்டேஜில் நிற்பாங்க. நீங்கள் அப்படியே அங்கேயும் ஓடிக்கிட்டு தூரன்னு விளையாடிட்டே இருப்பீங்க. அந்த வேலை பண்ணுறது இந்த வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துட்டு அழகாக ஒரு சோழி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு எல்லோ கலர். அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும் பார்த்தீங்க, எப்படின்னா பூக்குள்ள அந்த மகரந்த தூள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லோ கலர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு ஒரு லெகங்கா சோழி மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிராப் டாப் மாதிரி இருக்கும் அந்த சோழி, அப்புறம் ஷால் வந்துட்டு லைட்டாக ஒன் சைடு மாதிரி போட்டிருப்பீங்க. அது லைட்டாக அந்த தாவணி மாதிரி ஒன் சைடு மாதிரியும் போட்டிருப்பீங்க. ஓகேவா? அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமா செயின், தோடுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே செட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அம்மா ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அந்த மண்டபம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரி அழகு மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஓவராக சீன் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க. டே உங்களை பார்த்து கூப்பிடுறாரு, இங்கே வாடி அப்படின்னு. நீங்களும் போயிட்டு என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் அவகிட்ட எப்படி பேசிட்டோம், என்ன பேசிட்டோம், ஹலோ சொல்லிட்டா, குட் ஈவினிங் சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனைக்கு சாரா பக்கத்தில் தான் இருப்பா. அவளை அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்க. நீங்களும் வந்துட்டு டேய் என்னடா இப்படி கேட்டுருக்கிற, குட் ஈவினிங் சொல்ல போறியா, பைத்தியக்காரா, இதுக்கு பேசாமல் என்ன கேட்குறது எனக்கு தெரியலையே, ஏதோ ஒன்று கேட்டு தொலை, எனக்கு வேலை இருக்குது அங்கிள், இதை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. இப்போ டே வந்துட்டு அப்படியே சாராவை பார்க்க அவள் லைட்டாக சிரிக்கிறா. அவரும் ஹிஹி அப்படிம்பாரு. அவளுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, இவன் இப்படி சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. 2 பேத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் பிடிச்சிருக்கும். ஸோ ஃபோட்டோ பார்த்தா ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. டக்குன்னு எல்லாமே ஆகியிருக்கும், அதாவது என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஆகியிருக்கும். ஸோ வித்தின் 1 மந்தில் 2 பேருக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ அப்படியே தான் 2 பேத்துக்குமே ஆக்வர்டாக இருக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எல்லாம் நிறைய பேர் ரிலேட்டிவ்லாம் வராங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரிசப்ஷன் நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா டேயோட ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் குப்பர் அடித்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. வேலைன்னு சொல்லிட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருந்தா, கடைசியில் பார்த்தா இங்கே தூங்கிட்டு இருக்கா, என்னை தனியாக அங்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு எட்டி ஒரு உதவாதிக்கா. நீங்கள் உருண்டுட்டு போய் கீழே விழுந்துடுவீங்க. ஸோ கீழே விழுந்ததுமே டேய் அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. ஏய் என்னடி வந்து தூங்கிட்டுருக்கா, அங்கே என் கூடயாவது இருக்க வேண்டிய தானே, கூட இருன்னு சொன்னால் வேலைன்ட்டு போனேன், வந்து பார்த்து தூங்கிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுடா, ரொம்ப வேலை செஞ்சுட்டுனா அதான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்லா தூங்கி கிழிச்ச, என்னத்தான் வேலை செஞ்சியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருப்பாரு. நீங்கள் தூங்கி விழுந்துகிட்டே இருக்க. எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாரு. தூக்கம் வரலன்னா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, என்னையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தூங்கணும்ப்பா, காலையில் நிறையா வேலை இருக்குது, நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு கல்யாணம் மாதிரி சீன் போட்டுட்ருக்க. அவரும் ஏய் ஏதாவது விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாரு.
நாளைக்கு நீ அப்பா அம்மா விளையாடுவேன், இன்றைக்கி எதுக்கு என் கூட விளையாடணும், என் கூடலாம் நீ ஒன்றும் விளையாட வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? பைத்தியக்காரி இருடி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பாரு. ஐயோ அது சாரிடா, இது உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டேன். சரி ஓகே, என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க, எத்தனாலும் ஓகே, உனக்கு என்ன கேம் வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லு, நம்ம விளையாடலாம். செம்மையாக போர் அடிக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் கேமு, ஓகேவா? நம்ம 10 வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறப்ப, அதாவது 10 வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறப்ப கூட நம்ம கல்யாணத்தப்போ அதாவது இந்த மாதிரி நைட் நாங்கள் விளாட்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும். அப்படி ஒரு கேம் விளையாடலாம். புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நல்ல மெமரிஸாக இருக்கணும் அப்படிம்பாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. ஏய் நீ யோசிச்சு விடிஞ்சிருண்டி அப்படிங்கிறாரா? யோசிச்சிட்டேன்டா, ஒரு 2 நிமிஷம் இரு, இல்லை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பாவடையில் தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறீங்க வெளியே. எங்கடி போகிற, மறுபடியும் அங்கே போய் தூங்க போறியா வேறு எங்காவது அப்படின்னு கேட்பாரு. இல்லை எனக்கு தூக்கம் போயிடுச்சு, நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வெளியே இருந்து வர்றீங்க உள்ள. சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம், ஏய் எங்கடி போனேன், ஆமாம் கையில் எனக்கு கவரு அப்படிங்கிறாரு. கையில் எனக்கு கவரா, இதுதான் நம்ம விளையாட போகிறோம், இதில் ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, எது செஸ் விளையாட போகிறோமா? ஏண்டி எனக்கு தான் விளையாடவே தெரியாதே அப்படிங்கிறாரு. டேய் இது யார்டா சொன்ன செஸ்ஸுன்னு? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை வெளியே எடுத்து வைக்கிறீங்க. ஏய் என்னடி இது அப்படிங்கிறாரு. ஓஜா போர்ட்ரா அப்படின்னு சொல்ல, ஏன் விளையாடுறியா நீ அப்படின்ட்டு டேக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. ஆமாடா விளையாடுறேன் இல்லை விளையாடுறோம் அப்படிம்பிங்க. ஏய் நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்டி, என்னடி ஓஜா போர்டு விளையாடலான்னு கூப்பிடுற அப்படிம்பாரு. நீ தானே சொன்ன 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி கல்யாணத்தப்போ விளையாடணுன்னு சொல்லி ஒரு நல்ல மெமரிஸாக க்ரியேட் பண்ணணுன்னு. நான் மெமரி க்ரியேட் பண்ணுறேன்டா அப்படிம்பிங்க. ஏன் விளையாடாத அப்படிங்க. என்னடா விளையாடாதாங்கிற, இப்போ என்ன விளையாடலாமா வேணாமா அப்படின்னு கேட்க, அவர் வேணாம் பாரு. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் பாட்டுக்கு சும்மா தூங்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு விளையாடியே ஆகணும், அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம விளையாடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருந்த ரூமில் வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண. ஏன் நீ லைட் ஆஃப் பண்ணுற அப்படிம்பாரு. அதுவா இந்த கேமுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே உட்காந்துப்பீங்க. அவர் வந்துட்டு கட்டில் உட்காந்துருப்பாரு. ஹேய் இறங்கி வா கீழே அப்படின்னு கூப்பிட, நான் மாப்பிள்ளை பையன் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படிம்பாரு. ஏய் சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? கப்பிச்சுப்புன்னு வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பீங்க. நடுவில் அந்த ஓஜா போர்டு வந்துட்டு அப்படியே வச்சுருப்பீங்க. அவருக்கு அதை பார்த்தாலே பக்குன்னு அடிக்குது. இவன் ஆனாண்டி அப்படின்னு சொல்லுவார். ஏய் சும்மாடா, நம்ம என்ன சின்ன பசங்களா? நீ கல்யாணமே பண்ண போகிற? சொல்லு, நம்ம என்ன சின்ன பசங்களா இதுக்கெல்லாம் பயந்துக்கிறதுக்கு? சும்மா விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கேண்டில் வந்துட்டு பற்ற வைக்க அவருக்கு உயிரே போகுது. இங்கே பாரு ஏன் இதெல்லாம் வானான்னு நினைக்கிறேன், இங்கே பாரு இந்த பேய் விளையாட்டெல்லாம் வானாண்டி, எனக்கு பயம்டி அப்படிம்பாரு. டேய் சும்மா இருடா, அது பேயெல்லாம் வராது, சும்மா விளையாடி தான் பார்க்குறோம், வருதா இல்லையா நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஐயோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறது தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு ப்ராசஸ் தெரியல. சரி ஓகே எதையோ ஒன்று கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேய் இருக்கா இல்லையா, இந்த ரூமில் ஏதாவது பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது அந்த காயின் ஒன்று வச்சு நகர்த்தணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காயினை வச்சு நகர்த்தலான்னு பார்த்தா அந்த காயின் மேலே 2 பேரும் விரல் வைக்கணும். ஸோ விரலை வைடா அப்படின்னா மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரலை பிடிச்சி அந்த காயின் மேலே வச்சுக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இந்த காயின் மேலே விரல் வச்சுருக்க என்ன ஆகுதுன்னா அப்படியே வேர்த்து கொட்டுது அவருக்கு. ஒரு வேளை அதுக்கு இது நகர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டே உட்காந்துருப்பாரு. அப்போ வேற சுத்தமாக எல்லா பக்கம் இருட்டாக இருக்குது, சின்ன கேண்டில் வெளிச்சம், அவ்வளோதான். அந்த வெளிச்சத்தில் உங்களை பார்க்கறதுக்கே அவருக்கு பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் அதையே ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்ருப்பீங்களா. அவர் எதிர்ச்சியும் உங்களை பார்க்குறாரு, பார்த்தா பேய்க்குட்டி மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஜர்க்காயிடுது. ஏய் அப்படின்னு சொல்லி கத்துவார். டேய் நான் தான்டா, ஏன்னா என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்பீங்களா. என் இப்போவே சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம், லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், தேவையில்லாத ரிஸ்க்குடி, வானாண்டி, விடிஞ்சா கல்யாணம்டி, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிம்பாரு. டேய் பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நீ ஜாலியாக இருப்ப, அதனால் இன்றைக்கி நேரம் நம்ம விளையாடலாம். இனிமேல் என்ன பண்ணுறது, உன் கூட இப்படியெல்லாம் விளையாட முடியுமா? பொண்டாட்டி பின்னாடி போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்குவா போகிற, இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு தான், அதையும் நீ கண்டுக்க போகிறதில்ல, அதுக்கு தான்
இன்றைக்கி லாஸ்ட்டாக கூட விளையாடிக்கிறேன் அப்படிங்க. ஏன்டி அவசரம் குளம் பிடிச்ச மாதிரி கடைசிங்கிற, ஏன்டி லாஸ்ட்டாக விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கல்யாணம் ஆகிட்டே நீ அவளுக்கு புருஷன் ஆகிடுவேன், எனக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருப்பேன், அதான் கடைசியாக தடம் கூட விளையாடிக்கிறேன்னு அந்த கடைசியான்னு சொல்ல அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால அவரும் வந்துட்டு பயந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்க. அப்படியே அந்த விரல் 2 பேர் வச்சுருப்பீங்களா காயின், அந்த காயின் வந்துட்டு அப்படியே ஒய்ங்கிற லெட்டர் கிட்ட போகுது. அவ்வளோதான், அங்கே அந்த பக்கம் டே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவர் காலெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்புன்னு ஆடுது. என்னடி நகருது அப்படிங்கிறாரு. நீங்கள் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் இது நகர்த்துறியா என்ன அப்படின்னு கேட்க, பைத்தியக்காரி நானும் நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க போவார். நீங்கள் எடுக்காத அப்படின்னு கத்துவீங்க. ஏண்டி அப்படிங்க, பாதியில் நிறுத்தக்கூடாதுடா லூசு பையலே, கையை வைடா அப்படிம்பிங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கை வேறு வலி இல்லாமல் வைக்கிறாரு. ஸோ ஒய்னா வந்துட்டு எஸ்ஸு, அப்புறம் என்ன நோவா. ஸோ ஒய்கிட்ட போகவும் அங்கே போய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சென்ஸ் ஆகுது. அவ்வளோதான், 2 பேத்துக்கும் செம பயம். டேக்கு வந்துட்டு அப்படியே வேர்த்து கொட்டுது. இங்கே இப்போ யாரோ இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு எல்லா பக்கம் திரும்பி பார்ப்பாரு. இப்போது அடுத்த கேள்வி கேட்கணும், நீ கேளு அப்படிங்கிறீங்க. இந்த முடிச்சுக்கலாண்டி அப்படிங்க. குறைஞ்சபட்சம் 3 கேள்வியாவது கேட்கணும்டா, அதுக்குள்ளெல்லாம் முடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்களாம் அவனை உருட்டி விட, அவரும் இது வேறையா அப்படின்ட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பைத்தியக்காரா ஏன்டா இப்படி கேட்ட அப்படின்னு சொல்ல வேற எப்படி கேட்குறது அப்படிங்கவும், ஏண்டா போயிடுன்னு சொல்ல வேண்டியதானே, போயிடுவியான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேர்த்தோட கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் இழுத்துட்டு போயிட்டு நோக்கிட்ட வைக்குது. அவ்வளோதான், டேக்குன்னா பக்குன்னு ஆயிடுது. போக மாட்டாங்களா அப்படிங்கிறாரு. டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்க. இப்போ சொல்லுடி, அடுத்தவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல சொல்லுடி அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் தெரியாமல் விளையாடிட்டோம், அதனால் ப்ளீஸ் எங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நோக்கிட்ட வந்துட்டு அந்த விரல் 2 பேரும் வச்சுருப்பீங்க, அந்த காயினோட சேர்த்து வச்சுருப்பீங்க. அது நீங்கள் போக சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஸ் கிட்ட போகணும். ஆனால் 2 பேர்த்தோட விரல் அந்த காயின் வந்துட்டு நகரவே இல்லை, நோக்கிட்டே இருக்குது. அப்படியே 2 பேரும் 10 நிமிஷம் உட்காந்துருப்பீங்க, நகருதான்னு பார்த்துட்டு. என்னடா நகர மாட்டேங்குது அப்படிங்க. ஒரு வேளை அந்த பேய் போகாதான் என்னமோ ஒயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா திடீர்னு அந்த ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஒரு மாதிரி அணைஞ்சு ஒரு மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அணைஞ்சு எரியுது. 2 பேரும் செம்மையாக பயந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா ஜன்னல் வழியாக பயங்கரமாக காற்று உள்ளே வந்துட்டு இருக்கு. அவரோட பின்னாடி திரும்பி ஜன்னலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி அவர் ஜன்னல் திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் முன்னாடி ஒரு உருவம் உட்காந்துருக்குது. அவ்வளோதான், வாழ் கத்திட்டு எழுந்திரிச்சு போய் கட்டிலுக்கடியை உட்காந்து, அதாவது கட்டிலுக்கடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற சத்தம் வெளியே எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது. ஸோ உள்ளே இந்த அளவுக்கு கத்திட்டு இருக்க. அப்போ தான் நீங்கள் ஏன்டா இதை பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு தள்ளி விடுவீங்க. ஆக்சுவலாக காற்றடிக்கவும் அந்த ஜன்னல் கிட்ட வந்துட்டு ஸ்க்ரீன் தொங்கிட்டு இருந்திருக்கோம். அந்த ஸ்க்ரீன் காற்றுக்கு உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு அது தெரியாமல் அப்படியே வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ நீங்கள் அந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்க உங்களை வச்சுட்டு அந்த கார்பெட்டா, அதுக்கு பேர் என்னடா அது, இந்த ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்கும்ல, அது உங்களுக்கே தெரியல. ஸோ திரும்பி பார்க்கும்போது தான் ஏன்னா அது என்னோட மூஞ்சி மூண்டுதுன்னு சொல்லிட்டு எடுப்பீங்க. எடுத்து பார்த்தா முன்னாடி டேவை காணோம். அந்த பேய் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டே எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தவந்துட்டு இருக்க. அவருக்கு வந்துட்டு பயத்தில் காதெல்லாம் அடைச்சி போச்சு. காற்று ஒரு பக்கம் பலமாக அடிக்க அவர் வந்துட்டு பேய் தான் இந்த மாதிரி நடந்து வருது, அதாவது தவந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருட்டில் உங்கள் ட்ரெஸ் கலர் கூட தெரியாதுல்ல, உருவம் மட்டும் தானே தெரியுது. அந்த கேண்டிலும் சேர்ந்து அணைஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இந்த காற்று இடி மின்னல்லாம் வேறு அடிக்குதா. ஸோ சத்தத்தில் கேட்க மாட்டேங்குது நீங்கள் பேசுறது. ஆனால் நீங்கள் தவந்துட்டு வர்றது வந்துட்டு கட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே 2 கையும் வாயில வச்சு பொத்திக்கிட்டு கடவுளை எனக்கு காப்பாற்று, விடிச்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஐயோ என் ஃப்ரெண்டு காணோம், எங்கே போயிட்டான்னு தெரியலையே, கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ரூம் ஃபுல்லாக தவிர்த்து போய் பார்த்துருப்பீங்க.
கிடைக்கவே இல்லை அவர். எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, சடனாக ஒரு சத்தம். அவ்வளோதான், உங்களுக்கு செம பயம் ஆகிடுது. திரும்பி பார்த்தா ஜன்னலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஷேடோ அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கத்துன்னு கத்திட்டு பயந்து போய் நீங்களும் அப்படியே கட்டில் கட்டி உருண்டுட்டு போகிறீங்க. ஸோ உருண்டுட்டு போய் பார்த்தா இது மேலேயே முட்டுறீங்க. அப்போது தெய்வம் பயந்துட்டு உட்காந்துருப்பாருல்ல, அவரோட முதுகுக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்துட்டு உருண்டுட்டு வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது 2 பேர்த்து மேலேயே 2 பேரும் முட்டிக்க எப்படி இருக்கும் அவருக்கு? ஐயோ, ஏதோ இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அப்படியே வாயில் கை வச்சு உட்காந்துருக்க நீங்கள். அப்போ நான் மாட்டிக்கிட்டேனா? அந்த பேய் இங்கே தான் இருக்கா? பேயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அட் அ டைமில் மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்க, அப்படியே நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டே வந்துட்டு உங்களை பார்ப்பாரு. ஸோ 2 பேரும் இருக்குன்னு திரும்பி பார்க்க உங்கள் முடியெல்லாம் அந்த பயத்தில் வந்துட்டு கலைஞ்சு போய் மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இருட்டில் அவருக்கு ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி அப்படியே கையை வச்சு பார்க்குறாரு. கையை வச்சு பார்க்கும்போது நீங்கள் டக்குன்னு முடி வாய்க்குள்ளே போகுதுன்ட்டு ஒரு மாதிரி வாயை ஆணு திறந்துருப்பீங்க. அப்போ அவரோட கை வந்துட்டு உங்கள் பல் இருக்கும்ல, ஸோ பல்லுக்குள்ளே வந்துட்டு அப்படியே படுது. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் வாய்க்குள்ளே விரல விட்டுட்டு அந்த பல்லை பிடிச்சி, என்ன இது ரொம்ப கொடூரமாக இருக்குது, என்ன ஜந்து இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையெல்லாம் நடுக்கத்தோடு உங்கள் வாய்க்குள்ளே கையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்க. நீங்கள் ஐயோ என் வாய்க்குள்ளே ஏதோ கையை விடுது, அந்த பேய் தான் என் வாயை பிக்க போதான்னு நினச்சி பயந்துக்கிட்டு வாயை நீங்கள் மூடவே இல்லை. அவ்வளோ பயம் உங்களுக்கு. இருட்டில் 2 பேர்த்துக்கும் மூஞ்சி தெரிலல. ஸோ அந்த உருவத்தை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 2 பேர் பேசிக்கவும் இல்லை பயத்தில். அதனால் இப்போது அவரும் வந்துட்டு அந்த பல்லெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி, நீங்கள் ஆண்டே தானே இருப்பீங்க, வாயை மூடினா கூட மேலே பல்லு கீழே பல்லெல்லாம் தெரியும். ஜஸ்ட் அவர் வந்துட்டு உங்களோட தடவாயா கடவா ஏதோ சொல்லுவாங்கள்ல, கீழே இருக்கிற பல்லைனெல்லாம். ஸோ அதுக்கு கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வேறு கையை அந்த வேரில் உங்கள் வாய்க்குள்ளே விட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நெகம் வேறு அப்படியே வாயெல்லாம் கிழிக்குது. ஐயோ, இது என்ன வாயை பிடிச்சி பிச்சு கொல்ல போகுதா? காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது வாயெல்லாம் கிழிஞ்சு செத்து கிடந்தா எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணுது. 2 பேர் வாய் தந்து பேசியிருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவ்வளோ பயம். அத்தனை பயத்தோடையே நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வாயை ஆண்டே இருக்கும். அப்படியே ஆண்டே தான் அந்த இதுக்குள்ளே படுத்துருப்பீங்க கட்டிலுக்கடியை. அவரும் உங்கள் வாய்க்குள்ளே விரலை விட்டுவர். ஒரு விரலை எடுத்தால் கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரலை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே பல் இருக்குல்ல, கீழ் வாய்ப்பல், அப்படியே அதோட தடவாயும் சேர்த்து அந்த சின்ன இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்து டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்க உங்களுக்கு வாயில் எவ்வளோ நேரம் ஆண்டே திறந்துருக்க முடியும்? அவரோட 4 விரல் வந்துட்டு வாய்க்குள்ளே இருக்குது. ஒரு விரல் அந்த சின்கிட்ட அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிட்டு இருக்க உங்களால் முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே வந்துட்டு வாயை வந்துட்டு க்ளோஸ் பண்ணலான்னு கொண்டு வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது. ஐயோ, அப்போ இது எனக்கு கடிக்க போதா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி பயத்தில் கொஞ்சம் க்ரிப் டைட் பண்ணிடுவார். ஸோ அவரோட நெகம்லாம் அப்படியே உங்கள் வாயில் வந்துட்டு அப்படியே கிழிக்குது. நீங்கள் பயத்தில் நறு பிடிச்சி கடிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கடிக்க, அவர் ஒரு பக்கம் கத்திட்டு அப்படியே இன்னும் டைட்டாக க்ரிப் பண்ண உங்களுக்கு வலி தாங்க முடியாமல் நான் கடிக்கிறீங்க. அவரும் வலி தாங்க முடியாமல் போட்டு இன்னும் டைட்டாக உங்கள் வாயை போட்டு நல்லா இது பண்ணி கிள்ளி வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இந்த சீனை இங்கே இப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே மன பொண்ணு இருக்காங்கல்ல சாரா, அவளோட ரூமில் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு. டேக் அப்படியே ஆப்போசிட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இருக்காங்க. ஸோ எல்லோரும் பாய்ஸு கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே தான். ஸோ ஜேகே அங்கே தான் இருப்பார். அப்போ அவள் டே ஜேகே அப்படின்னு கூப்பிட்றா. நாடி அப்படிமாரா, இல்லை நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லை, எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குடா, ரிசப்ஷனில் கூட ஒழுங்காக பேசிக்க முடியல அப்படிங்கிறா. அதுக்கு அப்படிங்கிறாரு. இல்லைடா, அவர்கிட்ட பேசணும் நான், நீ தான் அப்படிங்க. அதுக்கு என்ன மாமா வேலை பார்க்க சொல்கிறியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், மேமா இல்லை அப்படிங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே, அவர் தடவை பேசணும், ஹெல்ப் பண்ணேன்டா அப்படின்னு கேட்குறா. கருமம், என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. சரி ஓகே, என் கல்யாணத்துக்கு இதே மாதிரி நீ பண்ணுற, இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே கிட்ட சாரா, ஜேகே நீ வெளியே போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பாரு, எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பாரு, ஆல்ரெடி நைட்டு 12 மணி ஆயிடுச்சு,
எல்லாரும் கண்டிப்பாக தூங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் வெளியே இருக்க மாட்டாங்க. அப்படியே யாரோ 1 2 பேர் வெளியே இருந்தாங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணு, நான் அவரோட ரூமில் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாரா சொல்லவும், சரி ஓகே இரு பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு வெளியே வராரு. இவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டயர்டில் அப்படி தூங்கியிருப்பாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால. ஸோ பார்த்தீங்கன்னா இவளும் ஜெக்கே தான் முழிச்சிருக்காங்களா. ஸோ ஜெக்கே அப்படியே மெதுவாக கதவை திறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பொண்ணுக்குட்டியாட்ட பார்க்குறாரு. யாரையும் காணோம். சரி ஓகே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாடை பண்ணுவாரா, கை அப்படி காட்டுவாரா. அவளும் அப்படியே வந்துட்டு அழகாக சாரியெல்லாம் கட்டியிருந்திருப்பாங்க. அப்படியே சாரியெல்லாம் அப்படி எடுத்து நல்லா நீட்டாக இது பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி சாரி பிடிச்சிட்டு நடந்து வரா மெதுவாக. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம வெளியே வரதுக்கு பக்கமாக சடனாக எங்கேருந்தா ஒரு கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. சாராவோட அம்மா அப்பா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அண்ணாத்தில் கூப்பிட்டு வராங்க. அப்போ 2 பேர் டப்புக்குன்னு உள்ளே ஓடி வந்துடுவாங்க. ஸோ ஓடி வந்துட்டு ஏய் என்னடி உன் அம்மா அப்பா இன்னத்தில் யாரையும் கூப்பிட்டு வராங்க அப்படிங்க. டேய் எனக்கு மட்டும் என்னடா தெரியும், யாரோ சொந்தக்காரங்களாம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா கதவு வழியாக போக முடியாது, பக்கத்து ரூம் தானே மாப்பிள்ள ரூம். பால்கனி வழியாக போறியா அப்படின்னு கேட்க, அதில் எப்படிடா நான் குதிக்கிறது அப்படின்னு கேட்குறா. நீயாலாம் குதிக்க முடியாது, நான் தூக்கி விடுறேன் சரியா, நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரா என்ன பண்ணுறான்னா அப்படியே அவளோட சாரியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஜெக்கேவும் சாராவும் அந்த பால்கனிக்கு போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால்கனிலேருந்து அந்த பக்கம் பால்கனிக்கும் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். பசங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க, பொண்ணுங்களும் பண்ணலாம். பட் அவள் சாரீ கட்டிக்கிறதுனால முடியாது. அது ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம், அதாவது நம்மளோட ஒரு கை அளவுக்கு கேப் இருக்கும். அப்படி அந்த கேப் வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு புரியும்ல, இந்த பக்கம் ஒரு ரூம் இந்த பக்கம் ஒரு ரூம்னா சென்டரில் இடம் இருக்கும்ல கேப்பு, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்துட்டு தவறிச்சு அப்படின்னா கீழே பொத்துன்னு போய் விழுந்துருவாங்க. ஆல்ரெடி இது 3வது ஃப்ளோரு. ஸோ அப்படின்னா இப்போது ஜெக்கே வந்துட்டு சாராவை அப்படியே வந்துட்டு குண்டு கட்டாக தூக்கி உன்னை அப்படியே அந்த பக்கம் இது பண்ணுறேன், பத்திரமா ஜம்ப் பண்ணிக்கா என்ன அப்படிங்க. பயமாக இருக்குடா அப்படிங்கிறா. பயந்து சாகாதடி, போ 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 நீ போயிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்க, நான் அப்படியே ஒன்று தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவளை தூக்குறாரு. அவளும் அப்படியே வந்துட்டு பார்க்குறா. கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, கரெக்டாக விட்டுருவில்ல அப்படிங்க. கீழே விட மாட்டேன்டி, பயந்து தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவளை அப்படியே இது பண்ணும்போது ஒரு கை அளவுக்கு கேப் இருக்கும்போது கரெக்டாக இப்படி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி ஒரு பொண்ணை அந்த பக்கம் விடுறது கொஞ்சம் கஷ்டம். அவள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பால்கனி மேலே செவுரு இருக்கும்ல, அந்த செவத்து மேலே ஏறிக்கிட்டு அவளே கையை பிடிச்சி மேலே ஏற்றி நிற்க வைக்கிறாரு. அவளுக்கு நான் பக்கு நடிக்குது, என்னடா இது அப்படின்னு கேட்குறா. வேறு வழி இல்லை, நான் அப்படியே நிற்கிறேன், என் கையை பிடிச்சிக்கோ, அப்படியே அந்த பக்கம் க்ராஸ் பண்ணிவிடுனே அப்படின்னு சொல்ல அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவளோட காலை எடுக்கவே முடியல, பயமாக இருக்குது. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஜேகே அவகிட்ட சொல்லாமையே அவளை டபக்குன்னு வந்துட்டு ஹிப்பை பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் போட்டுருவார். அவள் பொத்துன்னு போய் விழுக ஒரு மாதிரி சத்தம், திருன்னு சத்தம், அந்த கீழே விழுற சத்தம் இருக்கும்ல, அதுதான் அது உங்கள் 2 பேர்த்துக்கு கேட்குது. அது விழுந்த சத்தம் கேட்டதும் நீங்கள் இருக்குன்னு பயந்துட்டு ஒரு மாதிரி எச்சா அவர் போட்டு கடிக்க ஆரம்பிக்கா. அவருக்கு அந்த சத்தம் இந்த கடி எல்லாத்தையும் தாங்க முடியாமல் சத்தமும் போட முடியாமல் ஏதோ அவரோட கை வந்துட்டு உங்கள் வாயில் மாட்டி இருக்கிறது அந்த பேய்க்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வலியை தாங்கிக்கிறாரு. பட் நீங்கள் நல்லா நறுன்னு கடிக்க அவரால் வலி தாங்க முடியாமல் அவரோட இன்னொரு கையை அவர் வாயில் வச்சு கடிச்சுக்குவார். நீங்கள் ஐயோ என் வாயை இது பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, சாரா அந்த பக்கம் பொத்துன்னு விழுந்துவேன், பரதேசி நாய் அப்படின்னு கத்துறா. பின்னா பத்திரமா தானே இருக்க, அடியில் பட்டுருச்சா என்னன்னு ஜேகே கேட்குறாரு. கருமம் உன்கிட்ட கேட்டேன் பார்த்தியா ஹெல்ப்பு, எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போடி யாராவது வார்த்தைக்குள்ளே சீக்கிரம் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி வழியாக ஜன்னல் இருக்கும்ல, ஸோ ஒரு பால்கனி ஜன்னல் இருக்கும்ல, கதவு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கதவு ஜன்னல் மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலாக அது ஜன்னல் இல்லை, கதவுல 2 கெட்டத்தனமும் ஒன்று இருக்கும், அதில் ஈஸியாக உள்ளே பூந்து வெளில போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அது அப்படியே வந்துட்டு திறக்க ட்ரை பண்ணுறா. பட் திறக்க முடியல, போட்டு டப்புன்னு அடிக்கிறா. அது உங்கள் 2 பேர்த்துக்கு அதுக்கு நல்லா கேட்குது. ஒரு மாதிரி இன்னும் பயமாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாரு, வெளியே இடி மின்னலாக வேறு இருக்குது. ஸோ கடவுளே என்னடா அது நாட்டில் இடி மின்னல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பேசிட்டு வாடி
போடி போடி அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அவளும் ஒரு வேகத்தில் டபார்னு அந்த அந்த ஜன்னல் மாதிரி இருக்குல்ல அதை பிடிச்சி இழுக்க அது கையோடு வந்துடுது. அவளும் பார்க்குறா, டே உடஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாரா. இவன் தூக்கி உள்ளே போட்டுருவான். வெளியே போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த கையோடு வந்து அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிற அந்த இதுவை தூக்கி உள்ளே போட அது கரெக்டாக அந்த பெட்டுக்கு அடியில் 2 பேர் கிடப்பீங்கல்ல, ஸோ அந்த இடத்துல ஃப்ளோர்கிட்டே வந்து விழுகுது. 2 பேத்துக்கும் பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவள் 2 கையிலையும் பிச்சு 2 பக்கம் தூக்கி போட்டிருப்பா. உங்கள் சைடில் ஒன்று வந்து விழுது, அவரோட சைடில் ஒன்று வந்து விழுகுது. அதை பார்த்துட்டு 2 பேரும் ஜர்க்காகி போயிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கா, அதாவது அந்த கடல் கடையில் படுத்திருக்கா. இப்போது சாரா அப்படியே பார்க்குறா, உள்ள கருகுமுன்னு இருக்குது. என்னடா அது இவ்வளோ இருட்டாக இருக்குது, தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடலான்னு சொல்லிட்டு அவள் ஆன் பண்ணுவா. அவள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை ஆல்ரெடி பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருந்துச்சுல, இப்போ அதே மாதிரி தான் அகைன் பிளிங்க் ஆகி எரியுது. அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் யாரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது டே தான். டே பார்க்குறாரு யாருன்னு சொல்லி பார்த்தா நீங்கள். அவ்வளோதான், 2 பேர்த்துக்கும் நிம்மதியாக இருக்கிறதா இல்லை அவர் உங்கள் வாய் பிச்சதுக்கு நீங்கள் அவர் திட்டுறதா, இல்லை நீங்கள் அவர் கடிச்சதுக்கு அவர் உங்களுக்கு திட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே நீயா நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஸோ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுல, அக்கைன்னு அந்த ஃப்யூஸே போயிடுச்சு. மறுபடியும் கருகுமுன்னு ஆயிடுச்சு. அது அப்படி கருகுமுன்னு ஆனதுமே டேக்கு செம பயம் ஆயிடுச்சு. டவக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட ஒட்டி வந்துடுவார். நீங்கள் தள்ளி போடும் அப்படின்னு சொல்லுவீங்க. பயமாக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வர நீங்களும் பயந்துட்டு அவர்கிட்ட போகிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேர் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்க கட்டில் கடி. இந்த மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா சாராவுக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு. போயிடுச்சா அந்த கரண்ட்டு, இந்த லைட் ஏன் இப்படி எரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால்கனி வழியாக காலை எடுத்து உள்ளே வைப்பா. ஆக்சுவலாக வெளியவே ஸ்விட்ச் இருந்திருக்கும், போட்டிருந்துருப்பா. பட் இப்போது உள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி கொலுசு தவளுத்த சலங்கை கட்டின மாதிரி கொலுசு நல்லா இந்த நிறைய முத்து வச்ச கொலுசு இருக்கும்ல, அந்த மாதிரி கொலுசு தான் போட்டு விட்டுருப்பாங்க. அப்படியே அந்த கொலுசை ஒரு மாதிரி சலக்குன்னு லைட்டாக தான் காலை எடுத்து வைக்கும்போது, அதாவது நல்லா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நல்லா சல்னு கேட்கும். காலை தூக்கும்போது லைட்டாக தானே கேட்கும். அந்த மாதிரி லைட்டாக அந்த சத்தம் கேட்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவோட ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ அப்படியே பிடிச்சிக்கிறீங்க பயந்துட்டு. அவரும் தெரிலடி என்னடி இது, அந்த பேய் போகுமா போகாதா அப்படிங்கிறாரு. அதை நம்ம போக சொல்லவே இல்லைல்ல, அதான் போக மாட்டேன்ருச்சுல்ல அப்படிங்க. நாசமாக போனவளே, விடிஞ்சா கல்யாணம், சந்தோஷமாக என் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டியது, இப்படி பண்ணிட்டேன்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அத்தனை தடவை நான் வேணான்னு சொன்னாலடி அப்படிங்கிறாரா. இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா சாரா அவள் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து உள்ளே வச்சு உள்ளே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கிறா. அப்படி நடந்து வரும்போது சலுக்குன்னு சத்தம் கேட்கும்ல, அப்படி தான் வெளியே இடி மின்னல் சத்தம், இந்த கொலு சத்தம் எல்லாம் சேர்த்தா உங்கள் 2 பேத்துக்கு செம்மையாக பயமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பயந்துட்டு உங்கள் மூஞ்சி கொண்டு போயிட்டு அவரோட செஸ்ட்டில் வச்சு புதைச்சிக்கிறீங்க, அப்படியே மறைச்சிக்கிறீங்க. அவ்வளோ பயத்தில் அவருக்கும் பயமாக இருக்குது. இவன் என்ன விடுறீ அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் விட முடியாது, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மூஞ்சி கொண்டு போய் அவரோட செஸ்ட்டில் வச்சு மறைச்சிக்க அவர் அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி அவருக்கு அந்த உருவம் தானே தெரியும், இருட்டில் நமக்கு உருவம் தானே தெரியும், அந்த கரெக்டான இதெல்லாம் கலர்லாம் தெரியாதுல்ல. அப்படி தான் கடலுக்கடியில் இருந்து பார்க்கும்போது கால் மட்டும்தான் தெரியுது. அந்த கொலு சத்தம் தான் இந்த மாதிரி கேட்குது. 2 பேர்த்துக்கும் செம பயம். நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு மூஞ்சி வச்சு மறைச்சிவிங்க, திரும்பி கூட பார்க்கல. அவர் அப்படியே அதை பார்த்துட்ருக்காரு. கால் மூவ் ஆகிற மாதிரி அந்த ஷேடோ தெரியும்ல, அப்படி தான் தெரியுது அவருக்கு. அந்த கொலு சத்தம் கேட்கறதுக்கு மனுஷனுக்கு அவ்வளோதான் செம பயம் ஆயிருக்கும். இப்போது அப்படியே வந்துட்டு அவருக்கு அந்த பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பாதவுக்கெல்லாம் நடந்துட்டு வராள் அவள். ஸோ ஆக்சுவலாக சாரா தான் வருவா. அவள் அப்படியே வந்துட்டு என்னது இவ்வளோ இருட்டாக இருக்குது, இவர் எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது டப்புக்குன்னு கட்டில் மேலே முட்டிக்கிறா. ஸோ கட்டில் மேலே முட்டி கேட்கும்போது காட்டு இங்கே இருக்குது, தூங்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு நினச்சிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படி திரும்புவா. ஸோ அப்படி திரும்பி நிற்கும்போது டேக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், திரும்பிடுச்சு, இப்போ அது என்ன தான் வந்து கொல்ல போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்க நீங்கள் என்னது திடீர்னு சத்தமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
நீங்கள் அவரோட செஸ்ட்டில் இருந்து அப்படியே தலையை அப்படியே எடுத்து நிமித்தி அந்த பக்கம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தா அதோட கால் இந்த பக்கம் திரும்பி நிற்க. அவ்வளோதான் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் செம ஷாக்கில் பார்த்துட்ருக்க. டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ 2 பேரும் அந்த காலையை பார்த்துட்ருக்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஸ்டெப் இப்படி முன்னாடி வரா. எங்கே தான் போயிட்டாரு? இந்த கட்டில் இருப்பாரா? தொட்டு பார்க்கலாம், கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தடவலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வரா. அவ்வளோதான், டேக் உயிரே போயிடுச்சு. டக்குனு என்ன பண்ணிடுறாருன்னா, நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் தானே இருப்பீங்க. இப்போ நீங்கள் பண்ண மாதிரி அவர் பயந்து போயிட்டு அவரோட ஃபேஸுக்கு வந்து உங்கள் செஸ்ட்டில் வச்சு மறைச்சிக்கிட்டு ஐயோ காப்பாத்தடி காப்பாத்தடி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பண்ணால் அது வேறு விஷயம். பட் அவர் பண்ணும்போது நீங்கள் போனது ஆனால் உங்களுக்கு ஷை ஆகும்ல. கரும்பு பிடிச்சோன்னே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் தலையெடுன்னு சொல்லிட்டு அப்படி தலையே அடிக்கிறீங்க. அவர் நீ கொண்டாலும் சரி நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன், என் மூஞ்சி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா செஸ்ட்டில் அப்படி மூஞ்சி வச்சு பொத்துச்சுக்குவார். அவ்வளோ பயம் அவருக்கு. கண்ணு இருக்க மூடிக்கிட்டு அவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் தலடான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அவரை அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவளும் வந்துட்டு பார்க்குறா. மேலே எல்லா பக்கம் தடவை பார்க்குறா. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னது இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது, நீ யாருமே இல்லை, பேசாமல் போயிடலாமா? அவர் எங்கேயாவது வெளிலுக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மீட் பண்ண போயிருப்பாரு, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பார்ட்டிக்கு இது வச்சுருப்பாரு. நம்ம தான் அது தெரியாமல் இங்கே வந்துட்டோம், கம்முன்னு போயிடலாம், எதுக்கு வம்பு, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்த வழியிலேயே திரும்பி போகிறா. ஸோ அப்படியே அந்த கால் ரெண்டு திரும்புறத பார்க்குறீங்க. ஏன்னா அவர் தான் உங்களோட செஸ்ட்டில் அப்படி ஒரு மாதிரி பயந்து போய் கிடப்பாரா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணை திறந்து நல்லா பார்க்குறீங்க. அது அப்படியே திரும்பி போயிட்டுருக்கு. போகுதுடா அப்படிங்க, போதா அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் அவளும் அப்படியே போயிருந்துருப்பான் அந்த பக்கம். 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தலையை வெளியே விட்டு எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவள் அந்த பால்கனி இருக்குல்ல அது மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணுவா. ஸோ உங்களுக்கு அப்படியே ஏறி அது சடனாக மறையிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், என்னடா கண்ணு முன்னாடி மறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற, அப்போ அது போயிடுச்சா அப்படிங்கிறாரு. அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சாரா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி செகே அப்படின்னு கூப்பிட்றா. வண்டியாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கூப்பிடுவார் அவளை. ஸோ பயமாக்குடா இங்கே ஏறுறதுக்கு அப்படிங்க. எருமை மாடை, அதான் கதவு வழியாக போனேன்ல, அதாவது போனது தான் பால்கனி வழியாக போனேன், வெளியே வரும்போது கதவு வழியாக வந்து தொலை வேண்டி தானே அப்படிங்க. அங்கே யாராவது இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறா. அது என்னமோ சரிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிகே பார்த்தீங்கன்னா அந்த இது மேலேருந்து திரும்பி இதுக்குள்ளே ஜம்ப் பண்ண வேணும். இப்போ நீங்கள் அன்ட்டே 2 பேரும் அந்த கட்டுக்கடியிலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சிட்டு கிடப்பீங்க. இப்போ அப்படியே வெளியே வரலான்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஊறிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஊறிட்டு வெளியே வந்துட்டுருக்க, பாதி தூரம் வந்துட்டுருக்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே டக்குன்னு என்ன பண்ணிடுறாருனா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவார். ஸோ அவர் ஜம்ப் பண்ணும்போது அப்போ ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்பு அப்படி ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு கேட்குது. அதை கேட்டு செம பயம். டபக்குன்னு திரும்பி உங்களை கட்டி பிடிக்க நீங்களும் பயத்தில் அவர் டைட்டாக கட்டி பிடிச்சிப்பீங்க. ஸோ 2 பேர் கட்டிலுக்கிட்ட பாதி, அதாவது ஹிப்புக்கு கீழே கட்டில் கடி இருக்குது, ஹிப்புக்கு மேலே தலையிலேருந்து ஹிப்பு வரைக்கும் கட்டிலுக்கு வெளியே இருக்கீங்க. ஸோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறீங்க. இப்போது ஜேகே வந்துட்டு அங்கே குதிச்சதுமே சாரா வந்துட்டு மெத்துவாடா அப்படிங்கிறா. என்ன பாத்தியா பேசிட்டியா அப்படிங்க. அங்கே யாருமே இல்லைடா, அவரை காணோம், எங்கேயோ போயிட்டாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. நல்லா பார்த்தியா என்ன இருட்டாக இருக்குது, இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டபக்குன்னு எட்டி பார்ப்பாரு. நீங்கள் 2 பேரும் அப்போ தான் கண்ணை லைட்டாக முழிக்கிறீங்க. நீங்கள் கண்ணை முழிக்கவும் அவர் எட்டி பார்க்குறதுக்கும் கரெக்டாக ஏதோ ஒரு உருவம் மட்டும் தலை மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், இன்னும் டைட்டாக 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணு இருக்க முடிக்கிறீங்க. இப்போது அவர் டக்குன்னு சாரா என்ன பண்ணிடுறாருனா பிடிச்சி இழுத்துட்றா. பாடா அங்கே யாரும் இல்லை, நம்ம சீக்கிரம் போகலாம், யாராவது பார்த்தா அசிங்கமாக போயிடும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் சொல்லவும் இப்போ 2 பேரும் மறுபடியும் மேலே ஏறி நிற்கிறாங்க. நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு மறுபடியும் 2 ஷேடோ தெரியுது. 2டா அப்படிங்க, 2 அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேர் லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. கொஞ்சமாக ஊறிட்டு வந்து அந்த பால்கனி கிட்ட நின்று அப்படியே லைட்டாக, அதாவது உள்ளுக்குள்ளே வெளியே இல்லை உள்ளுக்குள்ளே நின்றுட்டு அப்படியே எட்டி பார்ப்பீங்க. பார்த்தா அந்த ஒரு மாதிரியான ஜன்னல் மாதிரி தானே இருக்கும். ஸோ அது வந்துட்டு பிளர்ராக தெரியும், ஓகேவா, லைட்டாக உருவம் தான் தெரியும், பிளர்ராக தான் இருக்கும். அதனால் அப்படியே அதுக்கிட்ட நின்று பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன மாதிரி போட்டிருக்காங்க கதவு ஜன்னல் எல்லாமே கண்ணாடி கிளாஸில் தான் இருக்குது.
அதனால அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் 2 உருவம் தெரியுது. 2 உருவமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்துட்ருக்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜேகே சாராவை தூக்கி அந்த பக்கம் முதல்ல போடணும். அவள் சொல்கிறா, இங்கே பாரு, என்னை முதல் மாதிரி தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு கால் சுலுக்கிடுச்சு அப்படின்பா. ஏய், வேறு வழி இல்லை, உன்னை தூக்கிட்டு நான் குதிக்க முடியுமா அப்படிங்க. குதிக்க முடியாதா அப்படின்னு அவள் கேட்குறா. முடியாதடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அவளை ரபான்னு ஹிப்பை பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாரு. அவள் கருவம் பிடிச்சவனே, உனக்கு சொன்னால் மட்டும் புரியாதா, எனக்கு கால் நல்லா சுளுக்கிச்சு, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறா. உங்களுக்கு அதெல்லாம் காது கேட்கல பேசுகிறது எல்லாமே. அப்போது ஏய், ஒன்று அப்படியே மறைஞ்சிருச்சுடா, என்னடா மேலேருந்து குதிக்குது அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக அவங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் குதிச்சது உங்களுக்கு மேலேருந்து கீழே அப்படி குதிச்ச மாதிரி இருக்கும். அப்போ டேவும் பேய் தானடி, குதிச்சா சாவாது, அது அப்படியே பறந்து மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆமாம் இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க. ஸோ இப்போது ஜேகேவும் அங்கேருந்து அப்படியே நல்லா பறந்து போய் குதிச்சிட்றாரு. இந்த பேய் என்னடா இப்படி பறக்குது அப்படிங்க. பேய் தானே, அதுக்கு என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஜேகே அண்ட் சாரா 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே வெறுத்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுகி போய் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துருக்க. இப்போது அந்த ஓஜா போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, உங்கள் பக்கத்தில் அப்படியே வருது. அவ்வளோதான், நீங்களே அந்த பால்கனி ஓரத்தில் அந்த கண்ணாடி கிளாஸ் ஓரத்தில் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு குறுகி போய் உட்காந்துருப்பீங்க. 2 பேருமே வேர்த்து போயிட்டு உட்காந்துருப்பீங்க அந்த காற்றுக்குளிரில் கூட. ஆனால் அது என்னடானா உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. செம்மையாக பயம் ஆயிடுச்சு. நீங்கள் பயந்துட்டு தேவை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 கையை வச்சு அப்படியே ஒரு பிடிக்கிறதுக்கு பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, யாரையுமே காணோம். டே எங்கடா போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே தவந்துக்கிட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. தவந்துட்டே அந்த ரூமில் அந்த எட்ஜில் போவோம்ல, ஸோ செவுத்து வரமாக அப்படி சுற்றுவோம்ல, அந்த மாதிரி அந்த செவுத்தோரத்தில் தவந்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. அது அப்படியே உங்கள் கிட்ட தான் வந்துட்டு இருக்குது அந்த போர்டு. நீங்கள்னா அதை பார்த்து பயந்துட்டு என்னது என்கிட்ட வருது, நில்டான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தவந்துக்கிட்டே நீங்களும் பின்னாடியே போகிறீங்க தவந்துட்டு. ஸோ அவர் முன்னாடி தவந்துட்டு அந்த செவத்தை ஒட்டி போக நீங்கள் அவர் பின்னாடியே தவந்துட்டு செவத்தை ஒட்டி போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டேக்கு முன்னாடி அந்த ஓச்சா போர்டு வந்து நிற்குது. அவ்வளோதான், அவர் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே நில்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. 2 பேர்ட்டையும் அந்த போர்டு துரத்திக்கிட்டே இருக்குது. என்ன கருமடியுது, கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி கூட ஓடி பிடிச்சி விளையாட வேண்டிய நேரத்தில் இப்படி பேய் கூட விளையாட விட்டுட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கற்றுன்னு கத்திகிட்டே ஓடிட்டுருக்காரு. நீங்கள் நான் என்ன கனவாடா கண்டேன், அதெல்லாம் விளையாட்டு தானோன்னு தான் நினச்சேன், ஐயோ அது வந்து பேய் வரணும் என்ன கனவா கண்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் பின்னாடியே ஓட. சரி நீ என்னை துரத்தாத, நீ என் பின்னாடி வரனால தான் அது ஏன் பின்னாடி வருது, நீ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுவார். நீங்கள் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செவுத்தோரத்துலேயே நிற்கிறீங்க. அப்போது அது அப்படியே கரெக்டாக உங்ககிட்ட வருது. நீங்கள் அப்படியே அந்த செவுத்தை ஒட்டி அந்த வாலில் பின்னாயிட்டு நிற்பீங்க. அது அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே கீழேருந்து மேலே எந்திரிக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை. எப்படா அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக இவ்வளோ நேரம் உங்களை பாயிண்ட் பண்ணி இருந்தது சட்டுன்னு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பினா ஆப்போசிட் செவத்தில் நிற்பார். அவர் முன்னாடி போய் அப்படியே நல்லா மூஞ்சோட சேர்த்து அப்பிக்குது. அவ்வளோதான், அவர் கத்துறாரு. கையை வச்சு அதை எடுத்துக்கூட எரியல, கையை 2 செவத்தோடு சேர்த்து ஒட்டிக்கிட்டு கத்திகிட்டே இருப்பார். அதை பார்த்து பயந்துட்டு நீங்கள் ஓடி போயிட்டு அந்த பேப்பர் அந்த போர்டு இருக்குல்ல, ஆக்சுவலாக லைக் ஒரு மாதிரி சின்ன செஸ் போர்டு மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதை அப்படியே பிச்சு எடுத்து அந்த பக்கம் எறிகிறீங்க. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ண அப்படியே ஒரே செவுத்து வர்றதுனா ஒட்டுக்கா 2 பேரும் இப்போ நின்றுட்டு அந்த போர்டையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த போர்டை நீங்கள் தூக்கி எரிஞ்சிருப்பீங்க, அது ஆப்போசிட்டில் இருக்கிற செவுத்தில் பட்டு அப்படியே பம்ப் ஆகிட்டு அப்படியே உங்கள் 2 பேர்த்து முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரோல் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே தான் நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு மாதிரி ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்கள் 2 பேரும் கண்ணு முன்னாடி அது ரோல் ஆகிட்டே இருக்குது. 2 பேரும் பயந்து போயிட்டு அதையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. செவத்தில் 2 பேரும் அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியே 2 பேர்த்தோட கண் இமைக்காமல் அந்த போர்டையே பார்த்துட்ருக்கு. அப்படியே அது ரோல் ஆகிட்டே இருக்கா. அப்படியே இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருந்த அந்த போர்டோட கலர் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலரில் மாற ஆரம்பிக்குது. அது அப்படி பிங்க் கலரில் மாறினதுமே அந்த ஓஜா போர்டு இருக்கிற ஷேப் அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த லெட்டர்ஸ் அது எல்லாமே மறையுது. அப்போது ஒரு மாதிரி ரோல் ஆகிட்டு இருந்தது அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க முன்னாடி அப்படியே நிற்குது. அது பிங்க் கலரில் மாறி நிற்குது.
2 பேரும் அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டேவோட கையை அப்படி கோர்த்துக்க, அவரும் உங்கள் கையை அப்படியே டைட்டாக பிடிச்சி கோர்த்துப்பாரு. 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துட்டு அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ், அந்த ஓஜா போர்டில் இந்த லெட்டர்ஸ், இந்த எஸ்ன்னோ அந்த ஏபிசிடி 1 2 3 அந்த மாதிரி நம்பர் ஏதோ இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே மறையுது லைட்டாக. அது மறைஞ்சதுமே நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, டே அவ்வளோதான்டா, இது முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் என்னடி சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாம், ஃபஸ்ட் அந்த 2 பேரும் போச்சு, அப்புறம் இது எல்லாம் மறையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு பல்ப் வந்துட்டு எரியும். ஸோ கரண்ட் வந்துருச்சு மாதிரி. ஸோ லைட் எரியுது. லைட் எரிஞ்சதுமே, டேய் லைட் எரிஞ்சிருச்சு பார்த்தியா, நான் சொன்னல, அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வேற முன்னாடியே இன்னும் அந்த பிங்க் கலர் அந்த போர்டு இருக்குல்ல, அது அப்படியே உங்கள் முன்னாடியே இருக்குது. ஸோ டே வந்துட்டு, ஆனால் இது ஏன்டி இப்படி அந்த இடத்துல தொங்குது அப்படின்னு கேட்பாரு. டேய் அவ்வளோதான்டா, இதை தள்ளி விடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களோட அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த ஒரு விரலை வந்துட்டு கரெக்டாக அந்த போர்டு மேலே டப்புன்னு வச்சுருவீங்க. ஸோ அந்த போர்டு மேலே உங்கள் விரலை வச்சதுமே திரும்ப அந்த இடத்துல அந்த ரூமில் இருக்கிற லைட்லாம் பிளிங்காய் எரியுது, இருட்டாயிருச்சு. ஸோ இப்போ அந்த பல்பு மாதிரி பிளிங்காய் எரிஞ்சிட்டே இருக்க, டபார்னு வெடிச்சிடுது. அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. அப்படியே அது டபார்னு வெடிக்கவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அந்த இருட்டுக்குள்ளே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் உங்களோட கை அந்த போர்டு மேலே இருக்கவும் டே வந்துட்டு கையை எடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உங்களோட கையை அப்படி பிடுங்க விடுவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டு மாதிரி இருந்துச்சுல்ல, அது சட்டுன்னு ஒரு மாதிரி டபார்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், 2 பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க. ஆஃப்டர் தட் கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டேக்கு தான் அந்த மயக்கம் தெரியுது. அவர் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு அப்படியே கையெல்லாம் அசைச்சிட்ருக்காரு. அவரோட கையை அசைக்கிறது மாதிரி ஒரு மாதிரி மூமெண்ட் இருக்குல்ல, அப்படியே அவர் கை உங்கள் மேலே பட்டிருந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா வெட்ட வெளியில் கிடக்கிற மாதிரி இருக்குது. டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பராக்க பார்த்துட்டு கேட்க, அவர் இப்போ தான் பார்க்குறாரு. என்னடி இது அப்படின்ட்டு அவரும் கேட்குறாரு. ஸோ இப்போ அப்படியே கேமராவை நல்லா பராக்க பார்த்த மாதிரி மேலே காட்டினீங்க அப்படின்னா ஸ்கை இருக்குல்ல, ஸ்கை தான் அது. ஆக்சுவலாக ஸ்கையான்னு கூட உங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக பகல் டைமில் வானம் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். க்ளவுட் இருந்துச்சுன்னா வெள்ளை அங்கங்கே இருக்கும். ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் க்ளவுடும் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஸ்கையும் இருக்கும். நைட் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கும். ஸோ நேச்சரில் இப்படி தானே இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் பார்க்குறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா ஒரு மாதிரி லைட்டான பிங்க் கலர் தான் மேலே ஃபுல்லாக பார்க்குறீங்க. என்னடி இது அப்படின்ட்டே கேட்குறாரு. தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்ல 2 பேருடைய மல்லாக்க படுத்திருந்தா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஸ்கை இருக்குது. அதில் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்கான பர்பிள் கலர். ஓகேவா? ஸோ ஸ்கை பார்த்திங்கன்னா லைட்டு பிங்க் மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி இருட்டு கட்டின மாதிரியே தான் இருக்குது. அது பகலாக நைட்டானு தெரியல. அதில் ஸ்டார்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, டே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்லாம் தெரியுது, நைட் டைமாக இருக்குமோ அப்படிங்க. பரதேசி நாயே, நைட்டு 12 மணிக்கு கேட்குற கேள்வியை பாரு அப்படிங்கிறாரு. 12 மணியா? உனக்கு அப்புறம் மணியெல்லாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாட்ச் கட்டியிருந்துருப்பாரு. ஸோ அந்த வாட்ச் அப்படியே காட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 12 மணியோட அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. நின்று போன வாட்ச்டா அது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓயோயோ அது நின்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. பைத்தியக்காரா, ஏண்டா வாட்சை போட்டு உடச்சிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அடியே 4 மணிக்கு எனக்கும் சாராக்கும் கல்யாணம்டி. மணி 12லேயே நிற்குது. இப்போ மணி 4 3 2 1 எனக்கு என்னன்னு தெரியல. விடிஞ்சா கல்யாணம். ஆனால் நான் எங்கே இருக்கேனே தெரியாத ஒரு இடத்துல உன் கூட மாட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டுருக்காரு லிட்ரலி அவர் கல்யாணத்தை நினச்சி. நீங்கள் அசிங்கம் பிடிச்சவனே, ஆம்பளை பையன்டா, ஏண்டா அழுகிற அப்படிங்க. அசிங்கம் பிடிச்சவளே, ஆம்பளை பையனாண்டா ஃபீலிங் இருக்காதாடி, உனக்கே தெரியும்ல எத்தனை கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தெல்லாம் நடத்துகிறாங்க, எல்லாம் போச்சு, கடன்லாம் வாங்கியிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறாரு.
ஏய் போயிடலாம்டா. எனக்கு தெரிஞ்ச மணி ஒரு 12:30 ஒன்று தான் இருக்கும். 3 மணி நேரம் டைம் இருக்குது. இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் சரியா அப்படிங்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ம் நிஜமாதான், உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த மேலேயே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஸ்கை இருக்குது, ஸ்டார்ஸ் எல்லாம் பர்பிள் கலரில் இருக்குது, மூன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ மூன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மூன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஏய் என்னடா அது, அங்கே பாரு நிலா அப்படிங்க. என்னடி அது இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறாரு. 2 பேத்துக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்கடா இருக்கோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா நீங்கள் எப்படி படுத்திருப்பீங்கள்ல, உங்களுக்கு எதுவுமே அழுந்தவே இல்லை, நல்லா இருக்குது. டேய் இரு, நம்ம எங்கே படுத்திருக்கோம், புல்லு மாதிரி தெரியலையே, தர மாதிரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நின்று கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆக்சுவலாக புல்லு தான் இருக்குது. பட் அந்த புல்லு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. டேய் என்னடா அது கருகருன்னு இருக்குது, கருகருன்னு செடி புல்லெல்லாம் பார்த்துருக்கியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை ஓயன் பார்த்ததில்ல, என்னடி இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக மரம்லாம் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐஸ், அந்த ஐஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படி கொட்டி கிடக்குள்ள பனிக்கட்டி, அப்படி தான் ஏதோ பனி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி மரம் இருக்குது. ஆனால் புல்லெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. அந்த பனி வந்துட்டு அந்த மரத்து மேலே மட்டும்தான் இருக்குதே தவிர இந்த லேண்டில் கிடையாது. மரத்து மேலெல்லாம் மட்டும் பனி கொட்டி கிடக்குது. என்னடா இது, என்ன இடம்டா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேரும் பயந்துட்டு அப்படியே வாய்க்கிட்ட 2 கையை வச்சுட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே எக்கோ தான் அடிக்குதே தவிர மற்றபடி வெளியே இருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அங்கே ஒரு காக்கா குருவி சத்தம் கூட உங்களுக்கு கேட்கல. டேய் என்னடா அது, ஒரு காக்கா குருவி கூட இங்கே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அவருக்கும் ஒன்றும் புரியலை. ஏண்டி நீ வாங்கிட்டு வந்தது ஓஜா போர்டு தானே, அதுலேருந்து பேய் தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், வந்துச்சுண்ணா. ஆனால் என்னடி நம்ம பேய் மாதிரி எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், என்ன இடம்டி இது, என்ன போர்டு அது, என்னடி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாரு. டேய் எனக்கு மட்டும் அப்புறம் தெரியும், கடையில் விற்றுட்டு இருந்துச்சு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் டே கேட்குறாரு. இரு, கடையில் வாங்கினியா, எந்த கடையில் வாங்கின, நீ போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்துட்ட, எந்த கடையில் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, டே இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒட்டியே ஒரு இடத்துலையே ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி இருந்துச்சுடா, அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் என்னடி உளறிட்டு இருக்கிற, பகலில் தானே நீங்கள் வந்த அப்படிங்கிறாரு. ஆமாம் பகலில் தான் வந்தேன், ஏன் எது கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் இந்த மண்டபம் செப்பரேட்டாக இருக்குடி, ஊருக்குள்ளேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு கடையும் இல்லை, இந்த மண்டபத்தை சுற்றி எந்த ஒரு கடைக்குமே பெர்மிஷனும் கிடையாது. ஏன்னா இந்த ஓவரால் ஃபுல் அந்த 2-3 ஏக்கர் மொத்த இடமுமே இந்த மண்டபத்துக்காரங்களோட தான். அவங்க திருப்ப இந்த இடத்துல நிறைய இது மாதிரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி போட்டிருக்காங்க. அதனால் இந்த பக்கம் கடையே எதுவுமே இல்லடி. அதுவும் நைட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே எந்த கடைடி 10 நிமிஷத்தில் நீ எட்டி பிடிச்சி வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் கேட்கவும் தான் உங்களுக்கே அப்படியே கொஞ்சம் அப்படியே பட்டுக்குது. யோசிச்சு பார்க்குறீங்க, நீங்கள் மார்னிங் டைம் மாதிரி தானே வந்திருப்பீங்க, தட் மீன்ஸ் ஒரு மதிய டைம் அந்த மாதிரி தானே வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது கேபில் வேடிக்கை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. அப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் வந்ததை. ஸோ கேபில் அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே வர சுற்றியும் வந்துட்டு அழகா செடி கொடி மரம் அப்படி தான் இருந்திருக்கும். அந்த இடத்தையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் அழகாக இருக்குது. ஸோ நல்லா செட்டிங்லாம், அதாவது நிறைய செட்டப்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் கேபுக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டு அப்படி உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ தான் தோணுது, ஆமாடா நான் வந்த வழியில் எந்த கடையுமே இல்லையே, ஆனால் நைட்டு நான் போகும்போது அந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, ஆக்சுவலாக அந்த இடத்துல கடையும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ ஒட்டே கேட்குறாரு, ஏய் இரு, கடையே இல்லை, அப்போ எப்படி வாங்கின, சரி நீ கடை இருக்குதுன்னு சொல்கிறன்னு வை, யார் கொடுத்தா உனக்கு, நீ போய் கேட்டியா,
எனக்கு ஓஜா போர்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது பொட்டி கடையில் ஓஜா போர்டு விற்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் உங்களுக்கு லாஜிக்கெல்லாம் புரியுது. ஏய் இரு 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 நான் போனேன். போகும்போது அந்த இடத்துல கடை இருந்த மாதிரி தெரியல. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ரிட்டன் வந்தேன்டா. எதுவும் காணோம், இந்த பக்கம் கடையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடனாக அந்த கடை அங்கே இருந்துச்சு. நான் தான் ஒரு வேளை கவனிக்காமல் போயிட்டணும்னு நினச்சிட்டு அந்த கடைக்கு போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சொல்லுவீங்க, கேட்டியா ஓஜா போர்ட் வேணும்னு அப்படின்ட்டே கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீ கடைக்கு போன, என்ன வாங்கிறதுக்கு போன அப்படின்னு அவர் கேட்க, நான் வாட்டர் கன் வாங்கிறதுக்கு போனேன்டா, தண்ணி அடித்து விளாட்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. வாட்டர் கன்னா? அப்புறம் ஏன் இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அட நான் வாட்டர் கன் வாங்க தான் போனேன். ஆனால் அந்த கடையில் இருந்த ஒரு தாத்தா, அவர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாருடா. அவர் எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருந்தாரு, விளைன்னு இருந்தார். அப்புறம் லைட்டாக அங்கங்கே முடி இருந்துச்சு மண்டையில், லைட்டாக சொட்டையும் வேறு அப்படின்னு அங்கே அடையாளத்தை சொல்ல. ஏய் என்னடி, நான் என்ன இப்போது ஆளை காணோன்னா தேடிட்டு இருக்கிறேன், அங்கே அடையாளமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன நடந்துன்னு சொல்லு அப்படின்னு கத்துவார். அப்போ நீங்களும் இரு சொல்கிறேன் திட்டாத அப்படின்ட்டு அந்த தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அப்போது அவர் இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டை கொடுத்தாருடா அப்படின்னு சொல்லுவீங்க. எது நீ கேட்காமே அதை கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன நான் கேட்டேன், நீ விளையாடுறதுக்கு தானே பொருள் தேடி வந்திருக்க, நீ நினைக்கிற விளையாட்டை விட இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டதெல்லாம் நல்லா கேட்ட மாதிரியே சொன்னார். அப்போ எனக்கு எந்த டவுட்டும் வரலை. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். காசு கொடுக்கறதுக்கு போனேன். அப்போது அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ விளையாடி முடிச்சுட்டு இதை திருப்பி கொண்டு வந்து போர்டை என் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருடா. அப்படிங்க அந்த போர்டு தான் வெடிச்சு போச்சே, இனி எனக்கு கொண்டே கொடுக்குறதான் அப்படின்ட்டே சொல்லவும், ஸோ 2 பேரும் அப்படியே தலை மேலே கை வச்சு உட்காந்துக்கிறீங்க. ஏதோ ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது. அப்போது அப்படியே தான் நீங்கள் எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, ஏதாவது மேஜிக் பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாமா, இது நம்ம ஊர் மாதிரி தெரியல, இது எந்த இடம்னும் தெரியல, இல்லை மேஜிக்னா நமக்கு எப்படி மேஜிக் தெரியும், நம்ம தான் பொதுக்கு நீங்கள் வந்து கிடக்குறோமே, மேஜிக்கெல்லாம் தெரியாது. ஒருவேளை ஃபாஸ்ட்டாக ஓடணுன்னா நம்ம தான் ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா ஓடி இருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், கண்ணை முடிட்டு நேராக ஒன்றா ஊர் வந்துடும், வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி எவ்வளோ ஸ்தலமாக யோசிச்சுட்ருக்க. இந்த பக்கம் ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரைட் சைடில் திரும்பி பார்த்தா, அதாவது 2 பேர் எப்படின்னா ஒரு மாதிரி இந்த குத்த வச்சு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பொசிஷனில் தான் உட்காந்துருப்பீங்க. அப்போது ரைட் சைடில் திரும்பி பார்த்தா டேரா ஊன்னு அழுதுட்டுருக்காரு. இவன் ஏன் அழுதுட்டுருக்கான், இவனுக்கு மறுபடியும் என்னாச்சு, நானே நல்லா போல்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டிவியை பார்க்க அவர் நல்லா ஓன்னு கத்தி அழுதுட்டுருக்காரு. நீங்களும் டிக் இருக்கா, எதுக்குடா அழுகிற, என்னாச்சு உனக்கு இப்போது, தப்பிச்சிடலாம்டா, நான் கூட இருக்கல அப்படிங்கிறீங்க. சாணியை பிடிச்சவளே, உன்னால் தாண்டி நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு 4 மணிக்கு கல்யாணம்டி, இப்படி பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரம் பார்த்தாலும் அந்த 4 மணி கல்யாணம்னு புலம்பிகிட்ருக்காரு. அப்படி அவர் ஒரு மாதிரி புலம்பிட்டு அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக, உனக்கு இப்போ கூட முன்ன பின்ன தெரியாத அந்த பொண்ணு மேலே தான் ஒரு ஆசை இருக்கா, இத்தனை வருஷமாக உன் கூடயே இருக்கேனே, என் மேலே எந்த ஒரு தாட்டும் வரலையா அப்படின்னு கேட்டுடுறீங்க. அவர் டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்ன கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, டபக்குன்னு நீங்கள் 2 கையும் வாயை வச்சு பொத்திக்கிறீங்க. டீ உங்களை பார்த்து இப்போ என்ன சொன்னோம் ஏன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே, நானா சொன்னேன், எப்படி என் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயில் கை வச்சு அழுட்டிக்கிட்டு தலையை மட்டும் இல்லைங்கிற மாதிரி ஆட்டுறீங்க. அவரும் நல்லா கேட்டிருக்காதா, அரசல் பரசல் அதை கேட்டிருக்கோம். சரி ஓகே, பை மிஸ்டேக் தப்பாக ஏதோ நமக்கு கேட்டுருச்சு போலன்ட்டு திரும்ப 4 மணிக்கு எனக்கு கல்யாணம், அங்கே சாரா எனக்காக காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக. அப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக உனக்காக நான் காத்துட்ருக்கேனே, இப்போ கூடவா உனக்கு என் மனசு புரியலை
அப்படின்னு கேட்டுருவீங்க. கேட்டுட்டு டபக்குன்னு வாயில் கை வச்சுக்கிறீங்க. அவர் திரும்பி பார்க்குறாரு. இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நகர்ந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இப்போ நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாரு. சத்தியமாக நான் இது சொல்லடா அப்படிம்பீங்க. இல்லடி, நீ ஏதோ பேசுகிற, எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, உண்மை சொல்ல, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமான இது சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் கையை வச்சு அழுத்தி பிடிச்சிப்பீங்க. எங்கடா நம்மளை மீறி ஏதாவது மறுபடியும் வளரிடுவோமோன்ட்டு உங்களுக்கே தெரியாமல் அப்படியே வார்த்தையெல்லாம் வாயில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பதட்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேக் ஒரே குழப்பமாக இருக்குது. வயன், நீ ஏதோ சொல்கிற, ஆனால் என்னென்னு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிற, என்ன நடக்குதுங்க, நீ அப்படி சொல்கிற அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லலடா, உனக்கு தான் எல்லாம் தப்பாக புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்குவீங்க. அப்போ அவரும் சரி ஓகே, நமக்கு தான் காது சரியில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, ஐயோ இந்த வாட்சும் ஓட மாட்டேங்குது, அங்கே சாரா என்ன பண்ணிகிட்ருப்பான்னு தெரியல, எனக்காக காத்துட்ருப்பாள்ல, காலையில் அழகா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நீங்கள் டக்குன்னு திரும்பி அவரோட ஷோல்டர், தட் மீன்ஸ் அவரோட காலர் இருக்குல்ல, ஷர்ட் காலர் அப்படி இழுத்து பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுத்துப்பீங்க. அப்போ அவரும் ஏய் என்ன பண்ணுற அப்படிம்பாரு. உனக்கு நான் கண்ணுக்கே தெரியலையா, உன் முன்னாடியே இருக்கேனே, ஏன் உன் கணக்கு நான் மட்டும் தெரியவே மாட்டேங்கிற அப்படின்னு ஏக்கமாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படியே அவரை பார்த்தா அவர் செம ஷாக்கில் அப்படியே உங்களையும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டபக்குன்னு அவரை அப்படியே அந்த ஷர்ட் காலரெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் பின்னாடி போய் புத்தனை விழுந்து, அதாவது ஒரு மாதிரி அவரை பிடிச்சிருந்துருப்பீங்களா, அப்படியே ஷாக்கில் போயிட்டு பின்னாடி விழுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 கையை பின்னாடி வச்சு ஊனிக்கிட்டு அப்படியே இப்போ மறுபடியும் கையை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு, சத்தியமாக நான் எதுவும் சொல்லலடா, இதை நான் சொல்லலடா அப்படிம்பீங்க. அயன், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இப்போ நீங்கள் பேசுனது தெளிவாக கேட்டிருக்கோம், அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு பேசியிருப்பீங்களா. ஸோ அவருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக இல்லை, எனக்கு தெரியாது அப்படிம்பீங்க. என்னடி அப்புறம், இங்கே நடக்க எதுவுமே சரின்னே தோணலையே, நீ பேசுகிறதும் சரின்னு படலை, என்ன நடக்குதுங்க, நீ என்ன சொல்ல வர அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் திரும்ப அவரை இழுத்து பிடிச்சி கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷாக்காக ஓடி போய் அந்த பக்கம் உட்காந்துப்பீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக நான் முத்தம் கொடுக்கலடா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை நான் என்ன பைத்தியக்காரனா, இப்போ நீ தானே முத்தம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை தொட்டு காட்டுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக நீங்கள் உங்களை அறியாமல் இந்த விஷயம்லாம் நடக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அவர் கேட்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு பயந்து போயிட்டு இது பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இப்போ என்னடானா நீங்கள் அப்படியே பின்னாடி இல்லை நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டுருக்க. வந்துட்டு முன்னாடி வந்து உங்ககிட்ட அப்படி கேட்குறாரு, என்ன வயன் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் என்ன, அங்கே சாரா எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா, இங்கே நீ என்னென்னமோ பேசிகிட்ருக்க, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வர. இப்போ உங்களுக்கு மனக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, அவனை போய் கட்டிப்பிடி, அவனை போய்ட்டு கிஸ் பண்ணு, அவனை போய்ட்டு நல்லா ரைட்டாக கட்டி பிடிச்சிக்கோ, அவனுக்கு கிஸ் பண்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஐயோ என்னது இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு மனக்குள்ளே அப்படியே பேசிக்கிறீங்க. அப்போ அவரும் கிட்ட வந்துட்டே இருப்பாரா. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பின்னாடி பேக்வேர்டில் நடந்து போக அவரும் முன்னாடி அப்படியே ஃபார்வேர்டில் நடந்து வராரு. ஸோ அந்த மரம் இருக்கும் இல்லையா, மரம், அந்த பனியெல்லாம் கொட்டும்ல, அந்த மரத்தில் போயிட்டு முட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் முட்டி நின்னதுமே அந்த மரத்தில் இருக்கிற அந்த பனியெல்லாம் இருக்குல்ல, ஸோ பனித்துளியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் அந்த மரத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த பனியெல்லாம் ஷவர் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த மரத்தில் முட்டினதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகமாக எல்லா இடத்துக்கும் பனியெல்லாம் அப்படியே நார்மலாக பெய்கிற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ டேவை அதை சுற்றி பார்த்துட்ருப்பாரு. அப்போ உங்களோட கண்ணு டேக்கிட்ட போகுது. அப்போ உங்களோட மனசு அவனோட கணத்தில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்கள் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு, ஐயோ கடவுளே என்ன இப்படியெல்லாம் தோணுது, இல்லை இது நாயே கிடையாது, எனக்கு அப்படிலாம் தோணாது, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டுன்னு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க. வந்துட்டு
அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அந்த மனசு பாடாப்படுத்தும். நீ அதை பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. நீங்கள் அப்படியே உங்களையும் மீறி அவரோட கணதில் கிஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அப்படி போகும்போது அவர் எதிர்த்து திரும்பிடுவார். ஸோ திரும்பும்போது கன்னத்தில் பண்ண போகிற கிஸ்ஸு லிப்ஸுக்கு போயிடுமா, அவ்வளோதான். அவர் செம ஷாக்கில் இருக்க. நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது நீங்கள் அது பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் அதையும் மீறி பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. மனசுக்குள்ளே வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லுது, ஆனால் அந்த வாய் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது அப்படி தான் ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுறீங்க. பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி 2 பேத்துக்குள்ளே ஆக்வர்ட் வந்துடுது. அந்த மாதிரி ஆக்வர்ட் சைலன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆக்வர்ட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ரொம்ப குளிராக வேறு இருக்குது. இப்போ பனி எல்லா பக்கமும் கொட்டுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் லெகங்கா சோலி இருக்குல்ல, அதை தான் போட்டிருக்கீங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேண்ட்டு ஷர்ட், ஓகேவா. ஸோ நார்மலாக கல்யாணத்துக்கு எப்படி இருப்பாங்களோ அவ்வளோதான் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு கை அப்படி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குளிர் வந்துச்சுன்னா நம்ம ஒரு கை இன்னொரு கையில் போட்டு நம்ம தேய்ச்சி போடல நம்மளோட கைவே, அந்த மாதிரி 2 பக்கமும் வந்துட்டு கை மாற்றி மாற்றி நீங்களே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. டேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அப்படியே தான் அவரும் நடந்து வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் புல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்னா அங்கே இருக்கிற புல்லெல்லாம் பர்பிள் கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் புல் பர்பிள் கலரில் அப்படியே பளபளன்னு மின்னுனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அது மேலே அங்கங்கே பனித்துளி. ஸோ அந்த புல்லெல்லாம் ஜஸ்ட்டு லேண்டோடு கிடையாது, அதாவது தரையாக இல்லை. கிட்டத்தட்ட உங்கள் 2 பேர்த்துக்குமே ஷோல்டர் லெவலுக்கு இருக்குது, ஓகேவா. ஸோ டேக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் லெவல் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிப்புக்கும் செஸ்ட்டுக்கும் சென்டரில் அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் இருக்கும், ஓகேவா. ஸோ ஏன்னா நீங்கள் அவரோட ஹைட் கம்மிங்கனால இப்போ 2 பேரும் அந்த புல்வெளிக்கு இடையில தான் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. பனியை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இமேஜினில் தான் இருப்பீங்க, பட் நல்லா டீப்பாக இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றியும் பிங்க் கலரில் ஸ்கை இருக்குது. அதில் பர்பிள் கலர் ஸ்டாரு, ப்ளூ மூன். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக புல் உங்களோட ஹைட்டுக்கே இருக்குது லிட்ரலி. அந்த புல்வெளியில் நடந்து போகிறீங்க. பல்லுக்கு அந்த புல் எல்லாமே. ஸோ நார்மலாக அந்த க்ரீன் கலர் நம்ம ஊரில் வளரோம்ல புல், அதுதான் பர்பிள் கலரில் பல்லுன்னு அந்த ஹைட்டுக்கு வளர்ந்து நிற்குது. அது மேலே அழகாக பனித்துளி கொட்டிகிட்டு இருக்குது. ஒரு எல்லோ கலரில் லெகங்கா போட்டிருக்கீங்க. வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு ஃபுல் ஹேண்டில். ஸோ அப்படியே 2 பேரும் அந்த புல்வெளிக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ ஒரு மாதிரியான ஃபீலிங், ஆனால் ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் பார்த்த வேலை அப்படி. ஸோ இவ்வளோ நாள் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக ஃப்ராங்காக 2 பேரும் பேசிப்பீங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நீங்கள் பையன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர்த்துக்கு இடையில ஒரு மாதிரியான ஆக்வர்ட் சைலண்ட். அது எப்படி சொல்கிறதுனா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற ஒரு மொமெண்ட்டு. ஸோ 2 பேர்த்தையும் அவாய்ட் பண்ணிக்கவும் முடியல. அட் த சேம் டைம் அந்த ஐ கான்டாக்ட் கூட பண்ணிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஒன்றாவே நடந்து வரீங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மானங்கிட்ட மனசு மறுபடியும் அவனோட கைப்பிடி அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வேணாம் அப்படிம்பீங்க. ஆனால் உங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக பாதி தூரத்துக்கு அவரோட கை பக்கத்தில் போகுது. அப்போ இன்னொரு கையில் வந்துட்டு அந்த கையை பிடிச்சி பக்கம் இழுத்து வச்சுக்கிறீங்க. அதாவது உங்களோட கையவே இன்னொரு கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கவும் உங்களை கூப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டை கீப் பண்ணுறாரு. உங்களை கூப்பிட ஹெசிடேட் ஆகுது அவருக்கு. ஸோ ஆனாலும் நீங்கள் அந்த கையை பார்த்துக்கிட்டு வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க அவரும் வயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன தனியாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரோட கையை அப்படியே நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. உங்களோட கையோட கோர்த்துருக்கு. அவ்வளோதான். அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் வெடுக்குன்னு கை பிடிச்சி இழுத்துக்குவீங்க. அதாவது வெடுக்குன்னு கையை இழுத்துக்கிறீங்க அவரோட கைக்குள்ளே இருந்து. அப்போது அவரும்
என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உங்களே பார்க்குறாரு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா. நீங்கள் இல்லை நான் இல்லை நான் இல்லை இல்லை நான் இல்லை நீ முன்னாடி போ அப்படிம்பீங்க. அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, முன்னாடி போகிறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள கடவுளே எனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் நான் இப்படிலாம் பண்ணுறேன், ஐயோ அவன் என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவன்கிட்ட ஏதோ என்னென்னமோ பேசுகிறேன், முத்தெல்லாம் கொடுக்குறேன், கையெல்லாம் பிடிக்கிறேன், கடவுளே போச்சு, என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பான், ஏற்கனவே என்னால் தான் இங்கே சுற்றிட்டுருக்கான், இது எந்த இடம்னு தெரியல, இதெல்லாம் வேறு என்னை சோதிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்து பேசிட்டு புலம்பிகிட்ருக்க. அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுற வா அப்படின்னு கூப்பிடுவார். என்ன அவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதாவது அவர் வான்னு சொல்கிறது கூட உங்களுக்கு வேறு மாதிரி புரியுது. ஐயோ கடவுளே வர எனக்கு என்ன ஆச்சு, இல்லை 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 சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கும் அதான் சரின்னு படுது, எனக்கு கூட வந்து எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் அவர் அப்படி முன்னாடி போகிறாரு. அப்போ செக் பண்ணிக்கிறார் அப்பப்போ நீங்கள் பின்னாடி தான் வரீங்களா இல்லையான்னு. ஸோ அவருக்கு உங்களுக்கு ஒரு 10 அடி கேப் இருக்குது, நீங்கள் அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களோட கண் தரை பார்த்து நடக்காமல் அவரே பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்னன்னு தெரியல, ஓடி போயிட்டு பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு சொல்லுது. இது என்னடா வம்பா போச்சு, இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசை தேத்திக்கா திரும்பவும் அவர் நடந்து போகும்போது அவரோட முதுகெல்லாம் தெரியும்ல. ஸோ முதுகு மீன்ஸ் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, பட் இருந்தாலும் அவரோட முதுகு தானே பார்க்குறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் 2 கையும் அப்படியே இப்படி முன்னாடி போகுது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை இருக்குன்னு எடுத்துக்குவீங்க. அப்போ மறுபடியும் உங்கள் மனசில் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கோ, நல்லாயிருக்கும், அவன் உன்னோட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. இல்லை அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிப்பீங்க. நீ தான் சொல்லிக்கிற ஃப்ரெண்டுன்னு, ஆனால் உன் மனசு அவனை உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று சொல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே பதறிக்கிட்டே இல்லை இது சரியில்லை, முதல்ல வீடு போய் சேரணும், இங்கேருந்து தப்பிச்சு போக வழியை முதல்ல கண்டுபிடிக்கணும், முதல்ல இது எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் உங்கள் கண்ணை அவரோட முதுகுக்கே போக இப்போது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஷாக்கில் நிற்கிறாரு. என்ன அப்படின்னா அதாவது உங்களோட 2 கையும் அவரோட முன்னாடி ஷோல்டரில் அப்படியே வந்துட்டு இருக்குது. அதாவது நீங்கள் பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. அவ்வளோதான் அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்படியே உங்கள் கைவே பார்த்துட்ருக்க. நீங்கள் இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ கண்ணை முழிச்சா அவரை கட்டி பிடிச்சி நிற்கிறீங்க. அவ்வளோதான் திருத்துப்புன்னு அப்படியே கையெல்லாம் உதறிட்டு அப்படியே பின்னாடி போய் 2 ஸ்டெப் தள்ளி நிற்கிறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இல்லை நான் பண்ணலடா அப்படிங்க. அவருக்கு என்ன சொல்ல முடியும், ஏன் பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியவும் இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம். அவருக்கு அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாகவே இருக்க. நீங்கள் அப்படி மட்டும் பார்க்காத, சத்தியமாக நான் வேணுமே பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் அதான் கரெக்டு, நான் முன்னாடி போனால் நீ கணக்கே பட மாட்டேன், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ முன்னாடி போயிட்டுருக்கிறீங்க. பின்னாடி வந்துட்டுருக்காரு. என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, ஏன் இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறவங்களே பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் அவரை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படி சிரிக்கவும் அவருக்கு என்னன்னு தெரியல, ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கணுமே லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அவரை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் தான். அப்போது அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐயோ இப்போ எதுக்கு நான் இவனை பார்த்து இப்படி சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய்க்குள்ளே அப்படியே அந்த வாயில் கை வச்சுக்கிட்டு அங்கேருந்து திரும்ப குடுன்னு ஓடிட்டுருக்கிறீங்க. அப்போ அவரும் எங்கே ஓடிட்டுருக்குறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க பின்னாடியே ஓடி வருவார். அப்படி ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போயிட்டுருப்பீங்களா, முன்னாடி ஓடுவீங்களா, அவர் பின்னாடியே ஓடி வர நீங்கள் கரெக்டாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடும்போது அந்த பாவாடை தடுக்கி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் கீழே விழுந்ததுமே அவர் வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்சி மொத்தமாக முடிக்கிறீங்க. கடவுளே என்னால் இவனை ஃபேஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்ன அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி மூடிட்டே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு உங்களுக்கு கை கொடுப்பாரு, எந்திரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லைல்ல, அதனால் கை கொடுக்குறீங்க. ஸோ அவர் தூக்கி நிற்க வைப்பார். ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி கால் சுலுக்கிடுச்சு, நடக்க முடியல.
அப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் ஆகலை, நான் 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 போகிறேன், நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி நடக்கும்போது அவர் பின்னாடி வருவார். ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்துட்டு வரீங்க. அவர் மாதிரி சிரிப்பு வருது. நீங்கள் நடக்கிற ஸ்டைலை பார்த்தா ஜாம்பி மாதிரி இருக்குது, எதுக்கு இப்படி நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. நல்லா தான் இருக்கா, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நடப்பீங்களா? என்ன நினச்சாரோ தெரியல, சட்டுன்னு ஓடி வந்து அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் உங்களை தூக்கிடுவார். அப்போ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு தெரியல, இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரியே ஒரு ஃபீல். இதே பிளேஸ், இதே மாதிரி, இதே சீன் தான், ட்ரெஸ் கூட இதே தான், ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி அவரே பார்த்துட்ருக்க, அவர் அப்படி நேராக பார்த்து நடந்து போயிட்டுருப்பாரு. ஸோ ஃபைனலாக ஒரு மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அவருக்கு கால் வலி எடுத்திருக்கோம். உங்களோட மரத்துக்கடியில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துருப்பீங்க, சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அவரும் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆயிருக்க வேண்டியது, விடிஞ்சிருக்கணும் நேரம். ஆனால் எந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களோ அச்சு பேசுகிறாமல் அதே மாதிரி இருக்குது, இன்ச்சளவு கூட மாறலை. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, இங்கே விடியுமா விடியாதா, இல்லை இப்படியே தான் இருக்குமா, என்ன ஊர் இது, எந்த இடம் இது, முதல்ல நான் கனவுல கிட்ட இருக்கிறேன்னா நிஜத்தில் தான் இருக்கேனா, எப்படி நான் இங்கே வந்தேன், இவனுக்கு கல்யாணம் நடக்க வேணும் இன்னைக்கு, ஆனால் இங்கே என் கூட இருக்கான், நான் வேற என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் வேற என்னை கேவலமாக பார்க்குறான், என்ன கடவுளே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளார பெணாத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போன்னு பார்த்து லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கை வந்துட்டு வயிற்ற பிடிச்சிக்குது. டே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க, பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீங்களும் இல்லையே, பசியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல வயிறு கலக்கறான்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு அவருக்கு நல்லா கேட்குது. ஸோ அப்படியே உங்கள் கண்ணை பார்ப்பாரு. நீங்களும் அவரை பார்க்க அந்த ஐ கான்டாக்ட் ஒரு 2 செகண்ட் 2 பேர்த்துக்கும் போகுது. அப்போது டக்குன்னு வந்துட்டு அவர் தலையை குனிஞ்சுக்கிறாரு. நீங்களும் அப்படியே அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. என்னன்னு தெரியல, ஏனும் தெரியல, ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் வியர்டாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. இப்போ அப்படிதான் நீங்கள் அப்படியே வயிறு பிடிச்சிட்டே உட்காந்துருக்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். ஸோ எந்திரிச்சு அந்த மேலே வந்துட்டு மரத்து மேலே அந்த பழம்லாம் இருக்கும்ல, ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல ஆப்பிள் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஆப்பிள் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ நீங்கள் நானும் வரேன், இங்கே தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கொண்டு போயிட்டு உங்களை நிற்க வச்சுட்டு அந்த மரத்தில் இருக்க ஆப்பிளை பறிக்கிறதுக்காக அவர் அப்படியே எக்குவார். ஸோ கரெக்டாக எட்டவே மாட்டேங்குது, ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்கின் பண்ணியிருப்பார்ல, ஆல்ரெடி ரொம்ப கசிங் கிடக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மண்டபத்திலே பயந்து உருண்டு பிறண்டு கிடந்திருப்பீங்க. ஸோ டக்கின்லாம் பாதி பண்ணி பாதி பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்கும். இப்போ அவர் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க, கை தூக்கி தூக்கி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க, அவரோட அந்த டக்கின் பண்ண ஷர்ட் வந்துட்டு ரொம்ப லென்த்து கிடையாது, கரெக்டான சைஸில் தான் இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே டக்கின் பண்ணியிருப்பார். அது ஈஸியாக வந்துட்டு இப்போது வெளியே வந்துடுது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஹிப் அவர் குதிக்கிறப்பெல்லாம் தெரியுது. ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. நீங்கள் திரும்பினாலும் உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சி அந்த பக்கம் திரும்பி இருக்குது, கண் அவரோட ஹிப்புக்கிட்டே தான் போகுது. அவள் கையை வச்சு நீங்கள் கண்ணை மறைச்சிக்கிட்டு, கேவலமாக பண்ணாத ஒயன், இது ரொம்ப தப்பு, அவன் உன் ஃப்ரெண்டு, இவ்வளோ நேரம் நீ பண்ணுறதுக்கெல்லாம் அவன் பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம், விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம், ஆனால் இன்னும் நம்ம இங்கே இருக்கோம், அவன் லைஃபே போயிடும், என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்க. அவரும் ஏய் அப்படின்னு கூப்பிடுவார். அப்படிங்கிறீங்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை கொடுக்க, பசி தானே வாங்கி கடிக்கிறீங்க, ஆனால் அது பழம் கிடையாது, அந்த ஆப்பிள் நல்லா பழுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல அது கிடையாது, அது லைட்டாக பச்சையாக இருக்குது. அப்போ நீங்கள் பச்சையாக இருக்குது அப்படிவீங்க. இதுதான் முன்னாடியே இருந்துச்சு, இதான் எட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு பச்சை எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. வாஸ்தவம் தானே, பச்சை ஆப்பிள் எப்படி சாப்பிட்றது? ஸோ அவரும் சரி தூக்கி போட்டுரு, வேறு பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த பழுத்த மாதிரி நல்லா ரெட்டாக இருக்க ஆப்பிள் வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்குது, இன்னுமே மேலே இருக்குது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கா. உங்களோட கண்ணுக்கு அந்த இனிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அவரோட ஹிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அப்போது உங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக அவர் ஹிப்புக்கிட்ட போக, நீங்கள் டவுக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு அந்த கையை பார்த்து
இங்கே பாரு, வேணாம், ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டோம். இதை மட்டும் பண்ணிட்டா இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, பொறுக்கி மாதிரி நடந்துக்காத. அவன் பையன், அவன் பாரு எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறான். இத்தனைக்கும் நீ கிராப் டாப் தான் போட்டிருக்க, உனக்கு இப்போ அப்படியே தெரியுது. அவன் ஏர் எடுத்து கூட பார்க்கல. ஆனால் நீ ஆம்பளை பையன் கூட பார்க்காம அவன் ஹிப்பை பார்க்குற, அதை தொடரத்துக்கு வேற போகிற. எவ்வளோ அசிங்கம். தயவு செஞ்சு என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கைக்கு நீங்கள் முத்தம் கொடுப்பீங்க. நான் சொல்கிறது கேளுன்னு சரியான்ட்டு. அப்போ டக்குன்னு அவர் திரும்பி பார்த்துட்றாரு. பார்த்ததுமே நீங்கள் இல்லை, கையில் கொஞ்சம் ஆப்பிள் ஒட்டி இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எதுவுமே ஒட்டலை. ஸோ அப்படியே வெறும் கையை போட்டு அப்படியே ஒரு மாதிரி கடிச்சு இது பண்ணிகிட்ருப்பீங்க. அவரும் ஏன் ஒரு மாதிரி வியாடாக பண்ணிட்டே இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு எட்ட மாட்டேங்குது பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 ஜம்ப் பண்ணியிருப்பார். அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னென்னு பார்த்தா உங்களோட கை அவரோட ஹிப்பில் இருக்கும். அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு அப்படியே தலையை மட்டும் சாய்ச்சி கீழே பார்க்குறாரு. உங்களோட கை அவரோட ஹிப்பில் இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க, உங்களுக்கு அது ஃபீலே ஆகலை. எப்படி கொண்டு போய் வச்சிங்கன்னே தெரியல. நீங்கள் எதோ சும்மா நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க, பட் கை அவரோட ஹிப்பில் இருக்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி சைடாக உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் அப்படியே கீழே குனிவார். ஸோ அவரோட ஹிப்பை பார்க்க, என்னையும் அங்கே பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் கையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் கையை பார்க்குறீங்க. அவரோட ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அவரோட கடவுளே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்போ கூட எடுக்கலை. அவரும் வந்துட்டு பார்க்குறாரு எடுப்பாளான்னு, எடுக்கவே இல்லை. அந்த கையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அவரே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. ஐயோ இவ்வளோ கேவலமாக பார்க்குறானே, இப்போ நான் என்ன சொல்லுவேன்? அவட மனங்கிட்ட கையே அத்தனை தடவை சொன்னேன்ல, கேட்டு தொலைஞ்சியா நீ? என்ன பண்ணி வச்சுக்கிற, என்ன வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையவே பார்த்துட்ருக்க. எதுக்கு நீ என் ஹிப்பே பார்க்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை ஓ ஹிப்பை நான் ஏன் பார்க்க போகிறேன், என் கையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. அதைத்தான் என் ஹிப்பில் வச்சுருக்க அப்படிங்கிறாரு. ஐயோ எடுக்க கூட முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது அது அதான் அதான் அப்படிங்கிறீங்க. என்னன்னு சொல்லு அப்படிம்பாரு. அட டே உனக்கு எட்டல, உன்னை தூக்கி விட போகிறேன். நான் உன்னை தூக்கி விட்டுனா நீ பறிச்சுக்குவல்ல, அப்புறம் சாப்பிட்லாம்ல, அதுக்கு தான் ரொம்ப பசிக்குது. நீ வேறு குதிச்சுக்கிட்டே இருந்தியா, அப்போ உன் ஹிப்பு வேறு தெரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படிங்கிறாரு. இல்லை நீ குதிச்சுக்கிட்டே இருந்தியா, அப்போது நீ குதிச்சுக்கிட்டே இருந்தியா, அதனால் சீக்கிரம் உன்னால் பறிக்க முடியாது, நாம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு உன் ஹிப்பை பிடிச்சி தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப்பு அப்படிங்கிறீங்க. நீ என்ன தூக்குறியா அப்படிங்கிறாரு. ஆமாம் தூக்குவேன், அப்போ தான் நீ சீக்கிரம் பறிப்ப, தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 ஹிப்பையும் பிடிச்சி தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இன்ச்சளவு கூட நகர்த்த முடியல. அவர் அப்படியே கல் மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு அண்ணாந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்க. அது அப்படிங்களா? அவர் என்ன நினச்சாரோ தெரியல, பட் சட்டுன்னு உங்களோட ஹிப்பை பிடிச்ச போய் தூக்கி விட்டுருவார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி பார்த்துட்ருக்கா, பரி, உன்னால் தான் எனக்கு தூக்க முடியல, சீக்கிரம் அதை பறிச்சுக்கோ, எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்க அப்படிங்க. ஓ அப்படியா, அதுக்கு தான் தூக்குனானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அந்த ஆப்பிளெல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் கத்திட்டே இருக்காரு. என்னடி பண்ணுற, ஏன் கத்திட்டு இருக்கா? எதுக்கு இவன் கத்துறான்னு பார்த்தா ஆப்பிளை பறித்து கீழே போடாமல் எல்லாத்தையும் அவரோட மூஞ்சில் போட்டுட்டு இருக்கிறீங்க. பொத்துன்னு விழுகுது. ஸோ ஐயோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்செல்லாம் போட்டு துடைக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் கொட்டி கிடக்கும் ஆப்பிள் பறிக்கும்போது. ஸோ சின்ன கையில் மூஞ்சி வச்சு போட்டு தேய்ச்சா எப்படி இருக்கும்? அவர் பொத்துன்னு உங்களை கீழே போட்டுருவார். நீங்கள் பொத்துன்னு கீழே விழுக, அப்போது அவரும் வந்துட்டு கண்ணில் ஏதோ அவருக்கு விழுந்துச்சு போல், அப்படியே கண்ணை அப்படியே தேய்ச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ நீங்கள் எதுக்கு இவன் இப்படி கீழே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. அவர் வேறு கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாரா? அப்போ உங்களோட மனசு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அவனோட கண்ணுக்கு தூசி எடுத்து விடு அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, இது ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் தப்பு கிடையாது, எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும், நானே பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு.
இல்லை இல்லை விடு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கண்ணை அப்படியே திறந்து திறந்து உஃப்னு ஊற்றுவீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணை மூடி மூடி முழிக்கிறாரு. அப்போ உங்கள் மானக்கிட்ட மனசு திரும்ப கண்ணுக்கு கிஸ் பண்ணு, அந்த டஸ்ட் வெளில வந்துடும் அப்படிங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மனசு பண்ணு 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 பண்ணிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஊதருக்கு உஃப்ன்ட்டு போயிட்டு சத்துன்னு நீங்கள் கிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோதான். அவர் ஷாக்காக உங்களையே பார்க்க, எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறீங்கள, அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாரு. நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுனே வாய் வளருது ரெண்டு பேத்துக்குமே. அவருக்கு கோவம் வரல, இத்தனை நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஆக்சுவலாக அவருக்கு கோவம் வந்திருக்கணும். கொஞ்சம் கூட கோவமே வரல. அதே டவுட்டு தான் இருக்கும். இவ இப்படி பண்ணுறா, எதுக்கு எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, ஏன் அவள் அப்படி பண்ணும்போது நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் போச்சு, மான போச்சு, மரியாதை போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட்டாகி போச்சு. இதுக்கு மேலே எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து கட்டி காப்பாற்றின ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி கேவலமாக முடியணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி புலம்பிகிட்டே இருக்க, வயிறு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்குது. சரி ஓகே, முதல்ல வயிற்று சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நடந்தும் அந்த ஆப்பிள் எடுத்து கடித்து சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஆப்பிள் கடித்து சாப்பிட்ற சத்தம் கேட்டு திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு லுக்கு தான், நீங்கள் பசிக்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல எதுவுமே சொல்லாமல் உங்களே பார்க்க. அப்போது நீங்கள் பக்கத்தில் இன்னொரு 2-3 ஆப்பிள் எல்லாம் பறித்து போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு மூஞ்சில் போட்டிருப்பீங்க, இல்லை கீழே உண்டுட்டு வந்திருக்கோம்ல. ஸோ பக்கத்தில் இன்னொரு ஆப்பிள் கிடக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து என்ன பேசுன்னு தெரியாமல் அவர் பக்கத்தில் நீட்ட, அதாவது அவர்கிட்ட நீட்ட, அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரில, அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. பார்க்குறீங்க, இப்போ அவரும் அதை கடிச்சு சாப்பிட்ருப்பாரு. ஸோ அவருக்கும் பசி. இப்படி தான் 2 பேரும் செம்ம ஆக்வர்டு, எம்பாரஸ்மெண்ட்டு மொத்த உருவமாக அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா அதை ஆக்வர்டு நீங்கள் தான், எம்பாரஸ்மெண்ட்டும் நீங்கள் தான். அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்க, அவரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ளே அந்த கேள்வி திரும்ப வருது. அப்படியே உங்களை சைடில் பார்க்குறாரு. அழகா அந்த பனிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சூப்பராக க்யூட்டாக அந்த ஆப்பிள் சாப்பிட்ருக்கீங்க. அவர் கணக்கு அது க்யூட்டாக தெரியுது. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி அந்த ஆப்பிளை கறக்குன்னு கடிச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அது அவரோட கண்ணுக்கு ஸ்லோ மோஷனில் நீங்கள் க்யூட்டாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது. ஏன் இப்போல்லாம் இவன் கண்ணுக்கு இவ்வளோ க்யூட்டாக தெரியுறா, ஏன் இவன் கிஸ் பண்ணப்போ கூட எனக்கு கோவம் இல்லை, என்னது எனக்கு சாராவை தானே பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுமே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அங்கேயே எப்படி சாஞ்சு படுத்து தூங்கிடுவீங்க. பனி தானே எல்லாமே பெஞ்சிட்ருக்கு, பனி தானே ஃபுல்லாக பனியாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெகங்கா அந்த ஜோலி மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு தான் போட்டிருப்பாரு, பேண்ட்டு போட்டிருப்பாரு ஆப்வியஸ்லி. மற்றபடி கோட்டு, ஜர்க்கின் அந்த மாதிரி குளிர் தாங்குற மாதிரி 2 பேர்த்திட்டு எதுவுமே இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளிர ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு குளிரே இருந்திருக்காது, பனி பெஞ்சிட்டே இருந்திருந்தாலும் வெயிலே இல்லைனாலும் குளிரே இல்லை. பட் அப்படி டைம் ஆக ஆக ஒரு மாதிரி குளிர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறீங்க. தேவம் அப்படின்னு அடங்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது பார்க்குறீங்க எல்லா பக்கமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அப்போ குளிரில் இப்போ குளிருது. ஸோ நீங்கள் இந்த இடத்த இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. என்ன அப்படின்னா ஒரு மாதிரி குளிராமல் இருக்கிற டைம் மார்னிங் மாதிரியும் அண்ட் குளிர டைம் ஈவினிங் மாதிரியும், அதாவது நைட் டைம் அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்களாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும். பட் இப்போ குளிர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டே ஈவினிங், அதாவது நெக்ஸ்ட் டே நைட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஆக மொத்தம் ஒரு நாள் முடிஞ்சிச்சு, அவரோட கல்யாணமும் ஸ்டாப் ஆகிருக்கும். அப்படி தான் உங்களுக்கு தோணுது. நீங்கள் டேவை பார்த்து டே அப்படின்னு கூப்பிடா அப்படிங்கிறாரு. உன்னோட கல்யாணம் ஸ்டாப் ஆகிருக்கும்ல அப்படிங்க. இன்னும் விடியவே இல்லைல்லடி அப்படிங்கிறாரு. இல்லை, ஒரு நாள் முடிஞ்சு, இவ்வளோ நேரம் குளிரில் இப்போ குளிர்த்து, அப்போ இது நெக்ஸ்ட் டே நைட் ஆயிடுச்சு, உன் கல்யாணம் காலையிலையும் நின்று இருக்கும் அப்படிங்க. எதை அப்படிங்கிறாரு. எல்லாமே என்னால் தானே, எனக்கு இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலை, உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக அப்படி உட்காந்துக்க. அப்போ ரொம்ப குளிராக வேறு இருக்குது. அப்போது பார்க்குறாரு, அவருக்கு உங்கள் மேலே கோவம் தான், ஆனாலும் என்ன பண்ணுறது, ரொம்ப குளிரில் சஃபர் ஆகுறீங்களா. ஸோ அவர் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உட்காந்துப்பார். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அவர் உங்கள் பின்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே பேக்லேருந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிப்பார். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, வார்ம் பண்ணுற அப்படின்பாரா. நீங்களும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்க அவருக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. வேறு எப்படி பண்ணுறதா
அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இப்போ தான் அந்த ஆக்வர்டெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க. பட் பேச்சு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் ஷையாக ப்ளஷ் ஆகிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி டோனில் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களை ஹக் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலுமே அவருக்கு முதுகில் லைட்டாக குளிர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போது என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு மாதிரி ஷால் போட்டிருப்பீங்களா சல்வார மாதிரி, ஸோ அதை வந்துட்டு கழட்டி கொடு அப்படிம்பாரு. அப்படிங்கிறீங்க. ஏய் கழட்டி கொடு அப்படிங்கிறாரு. எதுக்கு? நீ சரியில்லை அப்படிம்பீங்க. ஏண்டி நல்லா யோசிச்சுப்பாரு. நானா கையை பிடிச்சா இடுப்பை பிடிச்சி கிள்ளுனா முத்தம் கொடுத்தேன். நீ தானே இதெல்லாம் பண்ண, என்ன சரியில்லைங்கிற அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் தெரியாமல் பண்ணேன், நீ தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணுற அப்படிங்க. என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தப்பு அப்படிம்பீங்களா? நான் முதல்ல என்ன பண்ணேன்னு சொல்லு, அப்புறம் எது தப்பு சரின்னு சொல்லு அப்படிம்பாரு. இங்கே பாருட்டே நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல. பைத்தியக்காரி மண்ணுக்குள்ளே அப்படி என்னடி ஓடிட்டுருக்கு, ஷாலை கொடு குளிர்த்து அப்படிங்கிறாரு. இதுக்கு தான் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பின் பண்ணிப்பீங்க. ஸோ கழட்டி கொடுக்க இப்போது அவர் அப்படியே வந்துட்டு அதை அப்படியே போத்துற மாதிரி வந்துட்டு அவரையும் உங்களையும் சேர்த்து போத்திப்பார். இப்போது கொஞ்சம் வாமாக இருக்குது. ரெண்டு பேரும் அப்படியே தான் அந்த மரத்துக்கு அடியில் அந்த மரத்தோட சாஞ்சி இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் அவரோட செஸ்ட்டில் சாஞ்சு தூங்கிட்டு இருப்பீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் அப்படியே தலையை சாய்ச்சி தூங்கிட்டு இருப்பார். இப்போது அப்படியே தான் கொஞ்சம் தூக்கமும் தெரியுது. கண்ணை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே அந்த மரத்துக்கடியில் படுத்து கிடப்பீங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா ஹக் பண்ணி படுத்த மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லி டக்குன்னு எஞ்சி உட்காந்துப்பீங்க. அப்போது அவரும் என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சு உட்கார. பட் டக்குன்னு அவர் உங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிப்பார். நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்க என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏற்கனவே இது நடந்த மாதிரி இருக்குது, உன் கூட ஃபுல்லாக வாழ்ந்த மாதிரியே இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, உனக்கு எப்படியாவது தோணுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆல் ஆஃப் சடன் திடீர்னு கேட்குறாரு. நீ ஏன் இப்படி திடீர்னு கேட்குறா அப்படின்னு நீங்கள் கேட்க. தோணுச்சுடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உரிமையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இல்லை எனக்கு எதுவும் தோணலை அப்படிம்பீங்க. தோணாமல் தான் இத்தனை வேலை பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. அப்போ மறுபடியும் கேட்குறாரு. ஒரு விஷயம் கூடவா உனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா அவர் அப்படியே உங்களை டக்குன்னு ப்ரைடல் ஸ்டைலில் உங்களுக்கு கால் வலிக்கு, அதாவது வலிக்கும்ல, ஸோ அந்த டைமில் தூக்கிட்டு வந்துருப்பார்ல, அப்போ உங்களுக்கு தோணி இருந்திருக்கும். அதை சொல்கிறீங்க. அப்போ எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்க. எனக்கும் அதுதான் தோணுச்சு. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியல, பட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி கோணிச்சிட்டு போக உங்கள் வாயிலே ஒரு இடி இடிச்சு என்ன அப்படின்னு கோணிச்சிட்டு போகுது மூஞ்சி. நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன், என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்குற, கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் அப்படிங்கிற அப்படிம்பாரு. நீங்கள் அதுக்கு உனக்கு தான் சாரா வெயிட் பண்ணுவாள்ல அப்படிங்க. ஆமாம்ல, என்ன பண்ணுறது, அவள் கல்யாணம் வேறு நின்று இருக்கும், ஆல்ரெடி காலையில் கல்யாணம் நின்று வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 டே ஆயிடுது. ஸோ 2 நாள் ஆயிடுதுங்க. எப்படி போகிறதுன்னு 2 பேத்துக்கும் தெரியல. பட் டே வந்து பார்த்தீங்கன்னா பையன் அவங்கக்கிட்ட நம்ம புரிய வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது, இவ்வளோ விஷயம் நடந்ததும் நம்மளை ஒன்று சேர்க்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு அப்படி தாண்டி தோணுது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ சாரா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு நம்ம புரிய வச்சுக்கலாம் அப்படிங்க. அதுக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்ல, நம்ம என்றைக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகிறது, அது சரி எப்படி இங்கேருந்து போகிறது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சத்தியமாக எனக்கும் தெரியல, நம்ம எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து போயிடலாம், அந்த போட் மூலமாக தானே இங்கே வந்தோம், அது எங்காவது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், அது கிடைச்சா போயிடலாண்டா அப்படிங்க. ஆமாம்ல, ஆனால் அதை வெடிச்சு போச்சு அப்படிங்கிறாரு. இல்லை வெடித்த மாதிரி நமக்கு தோணுச்சு, மேபி அது இங்கே செதறி கிடக்கலாம்ல,
அதனால் அதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த பக்கம் எல்லாமே எல்லா பக்கம் ஆக்சுவலாக அது ஒரு குட்டி லேண்டெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஊர் மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே மனுஷங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு அதை தேடிட்டே இருக்கிறீங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா 3 மந்த் ஆகிடுது. இன்னுமே உங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. பட் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிற லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்நேரம் கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, கொஞ்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்படி தான் தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்க நீங்கள் என்ன அப்படின்னு கேட்பீங்க. விளையாடலாமா அப்படிங்கிறாரு. டேய் சும்மா இருடா, விளையாட்டுனாலே எனக்கு பயமாக இருக்குது, பக்குன்னு ஆகுது அப்படிம்பீங்க. இல்லடி நான் கேட்குற விளையாட்டு வேறு அப்படிம்பாரு. வேறையா? வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு பொறுக்கி 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 மாதிரி பேசாத. ஏண்டா முதல்ல எங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியை பார்ப்பானா, இவனுக்கு அப்பா அம்மா விளையாட்டு வேணுமா? அப்பா அம்மா விளையாட்டு நீ என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை அப்படிம்பாரு. அப்புறம் உனக்கு விளையாட்டு வேறு கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நங்குன்னு மண்டியில் ஒரு கொட்டு வைக்க அவர் அப்படி பவுட்டி இழிப்பு வச்சுக்கிட்டு அப்படிம்பாரு. நீ என்ன ட்ராமா பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது. முதல்ல ஊர் போய் சேரணும். இது எந்த இடம்னு தெரியல, முதல்ல தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பின்னாடியே ஒரு உதைக்க அவரும் போயிட்டு தேடிட்டு இருக்காரு. வர வர இவளுக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. ஒரு கிஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறா, இங்கே எது கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி வந்து அவரை பிடிச்சி கிஸ் பண்ண அவருக்கு ஷாக்கு. பட் சார் நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் போல். இப்போ அப்படியே தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ போய் தேடு, ஓகே தானே போதும் தானே அப்படிங்க. அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. உனக்கு இது குறித்த பெரிய விஷயம், நான் போய் தேடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்கள் போய் தேடிட்டு இருக்க அவரும் வந்து தேடுவார். ஸோ இப்படி தான் 2 பேரும் தேடிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் லிட்ரலி கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜ்க்கே போயிட்டீங்க. இனிமேல் கிடைக்காது போல், இருக்கிற இடத்துலையே நம்ம ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் அதான் சரின்னு படுது. ஏன்னா 3 மாதமாக தேடி கிடைக்கவே இல்லை. தேடி தேடி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கணும், இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாமே, எங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு 2 பேரும் வந்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த ரொம்ப ரசித்து ரொம்ப ஹாப்பியாக அங்கேயே இருந்துட்டு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது வழக்கம் போல் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு போகிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐஸாக தானே இருக்கும். தட் மீன்ஸ் எல்லாம் பனிக்கட்டி தானே. அதில் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே ஐஸ் கட்டியால் இதாகிருக்கும், ஐஸ் கட்டி ஆகியிருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் குச்சி வச்சு நல்லா குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. 3 மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் இருக்குதுல்ல. ஸோ அந்த இடத்துல அந்த வெதருக்கு என்ன மரம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. புது ட்ரெஸ் கிடையாது, வெஹிக்கிள் கிடையாது, ஃபோன் கையில் கிடையவே கிடையாது. ஆனால் புதுசாக சாப்பாடும் கிடையாது. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் அவர் 2 பேர் மட்டும்தான். தனியாக அது ஒரு உலகம். இதுலேயே இப்படியே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு குளிக்கிறதுக்காக நீங்கள் அப்படியே போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஆள் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு ஆள் குளிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா அது காய வச்சுட்ருக்கணும் ஒரு ஆள். அந்த மாதிரி தான் 2 பேர் மாற்றி மாற்றி குளிப்பீங்க. பட் இன்றைக்கி போகும்போது என்னன்னு தெரியல, நீங்கள் போகும்போது பின்னாடி அவரும் வராரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. குளிக்க தான் வரேன் அப்படிம்பாரு. நான் போகிறேன் முதல்ல, நீ அப்புறமா போ அப்படின்னு சொல்ல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போக, நீ வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிறடா அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் சிரிச்சுட்டே உங்களை அப்படியே குண்டு கட்டாக்க அடி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டுருக்க. ஃபைனலாக அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பீங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து அப்படியே குளிக்கிறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. அங்கே சோப்புக்கு இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த கல் மேலே உட்காந்து தண்ணி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சில்லுன்னு இருக்குது. பாதியெல்லாம் அந்த ஐஸ் கட்டி உருகி இதாகும்ல. ஸோ இந்த மாதிரி ஐஸ் இருக்கிற ஏரியாலலாம் வந்துட்டு இதாகும்ல. அப்படி கொஞ்சம் ஐஸ் கட்டி ஆகிருக்குது, கொஞ்சம் தண்ணி அப்படியே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல. சரி ஓகே, இதை குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை அப்படியே பார்ப்பீங்க. அந்த தண்ணிக்குள்ளே கை விட்டு பார்ப்பீங்க. இத்தனை நாள் இருந்திருக்கீங்க, ஒரு நாள் கூட மீன்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்ததே கிடையாதாங்க. எப்போவுமே அந்த ஆப்பிள் தான் சாப்பிடணும், இல்லை அங்கே கிடைக்கிற ஒரு சில ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட முடியும். பட் இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு ஒரு மீன் பட்டிருக்கும். அப்படின்னு கத்துறீங்க. ஏன்டி இப்படி கத்துற, என்னாச்சு அப்படின்ட்டு அவர் ஓடி வந்து பார்க்க, அங்கே பாரு மீன் அப்படிங்க.
மீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் செம ஹாப்பி. ஏன்னா வாய் செத்து போய் கிடக்குதுல்ல. இப்போது உடனே நீங்கள் அந்த துப்பட்டா ஒன்று போட்டிருப்பீங்களே, அதை வந்துட்டு அவர் தான் எப்போத்தாலும் இடுப்பில் கட்டிட்டு திரிவார். ஸோ அதை அப்படியே அவுத்து 2 பேரும் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே நின்று அந்த மீனை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு சிக்கிடுச்சு போல். ஏய் வெயிட் ஆக்குதுடா அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மேலே தூக்குனா அந்த ஷால்குள்ளே மீன் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று பாசி படைஞ்சு போயிட்டு ஏதோ கிடக்குது. அதை பார்த்து 2 பேத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பார், நம்ம மீன் நினச்சி எடுத்தா என்னமோ பாசி படைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் தூக்கி எரிஞ்சிருவீங்க. ஸோ அது போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கல் மேலே பட்டுருது. ஸோ அது கல் மேலே பட்டது ஒரு மாதிரி சத்தம் கேட்குது 2 பேத்துக்குமே. என்னன்னு திரும்பி பார்த்தா அது அப்படியே ஒரு மாதிரி கல் மேலே அடித்து பம்ப் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது உங்கள் 2 பேரும் இருப்பீங்களா நின்றுருப்பீங்களா தண்ணிக்குள்ளே, அந்த இடத்துல வந்து அப்படியே உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடி நிற்கிது. ஒரு மாதிரி இருக்குது 2 பேத்துக்கும். ஏன்னா அந்த பிங்க் போர்டு இந்த மாதிரி தானே ஆச்சு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்க. இப்போ அது அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்க. அது சுற்றியும் ஃபுல்லாக பாசி படர்ந்து கிடக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த கையை கொண்டு போய்ட்டு அந்த விரலை கொண்டு போய்ட்டு அது மேலே வைக்கிறீங்க. அந்த பாசியெல்லாம் படர்ந்துருக்குல்ல. ஸோ அது சுற்றிட்டே இருக்குது. அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாமே கற்பனை மாதிரி நடக்குது. ஸோ கற்பனை மட்டும்தான் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்குதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு ஒத்து போய் வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை கையில் பிடிக்கிறதுக்காக கைக்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஸோ உங்களோட விரல் வந்துட்டு அதில் படுது. உடனே அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகுது. 2 பேரும் அப்படியே மயங்குறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்டபத்தில் கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப கிடக்குறீங்க. அப்போது 2 பேத்துக்கும் செம்ம ஷாக்கு. அப்போ அது அந்த பிங்க் போர்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. வெளியெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. ஸோ உடனே எதுவும் பேசாத, எனக்கு தெரிஞ்சு இங்கே நாளே போகலன்னு நினைக்கிறேன். நமக்கு அங்கே 3 நாள் ஆச்சு. நம்ம அதே ட்ரெஸ்ஸில் இதே மாதிரி வந்து கிடக்குறோம் பாரு. அப்படின்னா இன்னும் என் கல்யாணம் நிற்கலை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படின்னா நீ கல்யாணம் சாராவை பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க, லூஸு நான் ஏன் அப்படி பண்ணிக்க போகிறேன், நான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவரும் என்னை நம்பு, நான் போய்ட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரியல் லைஃபுக்கு வந்துட்டிங்கல்ல. ஸோ அதனால் ஹக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு எல்லாத்து முன்னாடியும் எல்லோரும் இங்கே பாருங்கள், எனக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்கு, நானும் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எனக்கு இத்தனை நாளாக தெரியலை, இவன் கூடவே இருந்தாலும் எனக்கு இவன் மேலே இருக்கிற லவ்வும் இவளுக்கு என் மேலே இருக்கிற லவ்வும் எங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. ஸோ என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க, சாராவுக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. என்னால் ஒயின் இல்லாமல் வாழ முடியாது, அவளால் நான் இல்லாமல் வாழ முடியாது, எல்லோரும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேச எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், அவர் மேலே யாரும் கோவப்படாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு தான் அவனை பிடிச்சிருந்துச்சி, ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் எனக்கு தெரியலை, எனக்கு தெரிய வரும்போது அவனுக்கு கல்யாணமே நிச்சயம். கிட்டத்தட்ட எல்லா தப்பும் என் மேலே தான், அவனை எதுவும் சொல்லாதீங்க, எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கா. யார்மா நீ, உங்கள் 2 பேத்துக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்து நின்று தகராறு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், யார் பண்ணி, யார் சாரா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவனுங்கெல்லாம் வளர்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ஸ்டேஜை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையனும் மனக்கோலத்தில் நிற்கிறாங்க. அதை கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த கோலத்தில் நிற்கிறாங்க. என்னது சாரா காணும், யார் யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க, அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, முதல்ல நீங்கள் யாருப்பா, எங்கே பறந்து வரீங்க, திடீர்னு வந்து நிற்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு வேளை ஹால் மாற்றி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்க்க, இல்லை சேம் ஹால் தான், ஏன்னா டெக்கரேஷன்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த ஹால் இந்த டெக்கரேஷன் தான் என்றைக்குமே இருக்கும், இது பிடிக்கிறவங்க இந்த ஹால் புக் பண்ணுவாங்க. ஸோ அதே தான். இல்லைடா நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அப்போ தான் நீங்கள் எதர்ச்சியாக பார்க்குறீங்க, அந்த கட் அவுட்டில் டேட்டு 2030ன்னு இருக்குது. அதாவது சேம் டேட்டு, சேம் மந்த்து, இயர் மட்டும் 2030ன்னு இருக்குது. அப்படியே உங்களுக்கு தலையை கிறுக்குன்னு சுற்றுது. டே அப்படிங்கிறீங்க, ஏண்டி அப்படிம்பாரு. அப்படி கை நீட்டுறீங்க. அவரும் நீங்கள் கை நீட்டுற தச்சையில் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இரு, என்னடி 2030ன்னு இருக்குது அப்படிங்க. என்னடா நடக்குதுங்க, 3 மாதம் தாண்டா ஆச்சு, எப்படிரா
3 வருஷமே தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 2027 ஓகேவா? ஸோ அந்த இயர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்போ 3 வருஷம் தள்ளி போயிருக்கு. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போது அங்கே இருக்கவங்கெல்லாம், இங்கே பாருப்பா, இங்கே பாருமா, ஏதோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கல்யாணம் நடக்கிற இடம், கொஞ்சம் நீங்கள் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? நீங்களும் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒன்றுமே புரியல. என்னடா நடந்துச்சிங்க? நம்ம 3 மாதம் தானே அங்கே இருந்தோம், எப்படிடா இங்கே 3 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க? ஒரு வேளை ட்ராமாக்கு எது ஷூட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரியல் ஈவெண்ட்டு தான். ஒன்றும் புரியாமல் ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க 2 பேருமே. எல்லோரும் உங்களை வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் 2 பேரும் அப்படி அந்த எங்கேயாவது வெளில போட்டு போவோம்ல, அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறத நடுரோட்டுன்னு போட்டு நடந்துட்டு இருக்கிறனால எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஆண்டி 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையும் டேட்டு பார்க்குறீங்க. ஸோ யாராவது நடந்து போனாங்கன்னா இன்றைக்கி டேட் என்னன்னு கேட்குறீங்க. எல்லோரும் அதே தான் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்ல, ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த நிழல் கடை இருக்கும்ல, அதில் போய் உட்காந்துருப்பீங்க. என்னன்னே புரியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து நிற்குது. அதிலிருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. யாருன்னு பார்த்தா சாரா தான். அப்படியே ஷாக்காவில் பார்க்க, நீங்களும் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போது இன்னொரு பக்கம் இருந்து ஜேகே இறங்குவார். அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த, அதாவது கையில் ஒரு குழந்த, அதுக்கப்புறமா கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்த, 2 குழந்தைங்க அப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு அந்த காருக்கு முன்னாடி. அப்போது சாரா வந்துட்டு, கொடு பத்திரமா அவளை பார்த்துக்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இருக்கணும், என்ன நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப வேலைலாம் பண்ணக்கூடாதுடா, புரியுதா? நமக்கு கொஞ்சம் சம்பாரிச்சமாக போதும், ரொம்பலாம் ஆடம்பரமாக தேவையில்ல, அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, நான் 2 நாளில் வந்துடுவேன். அப்புறம் என்னால் 2 பேரையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு தான் ஒருத்த மட்டும் எட்டு போகிறேன், நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் இருக்கிற குழந்தை வந்து குட்டி குழந்தை. ஸோ அதை மட்டும் இப்போ வாங்கிக்கிறா. ஏன்னா குட்டி குழந்தை விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அம்மா விட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கிற குழந்தைய வந்துட்டு ஜேகே கையிலே விட்டுட்டு, சரி பத்திரமா இருங்க, இங்கே பாருமா, அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு சமத்தாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இவன் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. ஒரு பஸ் வருது. ஸோ ஜேகே அவங்க 2 பேர்த்தையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு திரும்புவார். திரும்பினா நீங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க. பட் ஜேகே வந்துட்டு தான் அதிகமாக பார்த்தது இல்லைல்ல தேவை, உங்களே அவருக்கு யாருனே தெரியாது. ஸோ 2 பேர் டக்குன்னு தலை குனிஞ்சு உட்காந்துப்பீங்க. யார் அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த குட்டி பாப்பான்ட்டு, அப்போ போகலாம்ப்பா அப்படிங்கிறா. சரிடாவா போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணத்துக்கு எப்படி இடுப்பில் உட்கார வச்சுட்டு காரில் அப்படியே ஏறி போயிடுறாங்க 2 பேருமே. நீங்கள் பார்க்குறீங்க, டேய் என்னடா சாரா உனக்காக காத்துட்ருப்பான்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணி புருஷனை கொஞ்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டி 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லடி, அப்போது 3 வருஷமாக வாடி காத்துட்ருப்பாங்க எனக்காக யாராவது, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கே இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே தான் நீங்கள் திரும்ப உங்களோட ரியாலிட்டி அந்த வேர்ல்டுக்கே வந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் டேஸ் போக போக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு வீடு, 2 பேரும் கல்யாணமும் பண்ணிட்டீங்க, ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் வருவார். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவர் வந்ததுமே, ஏன் மறந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. என்ன தெரியும் மறந்த அப்படின்னு கேட்காரு. எதுக்குடா மறந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, முதல்ல என்னத்தை மறந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமோ அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோயோ நாளா, என்ன நாள், முதல்ல எனக்கு இன்றைக்கி என்ன கிழமைனே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஓடி போய் அவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு, இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள், அதாவது சாராவுக்கு உனக்கு கல்யாணமாக இருந்த அந்த நாள், அப்புறம் அந்த அன்னைக்கு தானே நம்ம சேர்ந்தோம் அந்த நாள் அப்படிங்கிறீங்க. அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல மறந்துட்டேன்டி, சாரி, எங்கே நீ கோவப்படுவியோன்னு நினச்சேன், என்ன கொஞ்சிற அப்படிங்கிறாரு. என் புருஷன் நான் கொஞ்சம் தான் வேணும், கோவப்பட்டு என்ன கிடைக்க போகுது, கொஞ்சனா கூட எதனாவது கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. எதனாதுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்ருக்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவார். நீங்கள் அப்படியே ஓடிட்டுருப்பீங்க. ஸோ இந்த சீன் இங்கே அப்படியே கட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இதே மாதிரி நீங்கள் அண்டே இன்னொரு ஒரு யூனிவர்ஸில், ஓகேவா, ஸோ இது ஒரு யூனிவர்ஸ், இன்னொரு ஒரு யூனிவர்ஸில் இதே மாதிரி ஓடி பிடிச்சிட்டு இருக்க
அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த டே வந்துட்டு உங்களை பிடிச்சிருப்பாரு. ஸோ அந்த இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கிற நீங்கள் டே என்னடா பண்ணுற அப்படிங்க. என்ன பண்ணுறேண்ணா ஏண்டி நானும் பார்க்குறேன், சும்மா சும்மா எதனாவது சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்க, நீங்களும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே இருக்க. அப்போது சரி இன்றைக்கி தான் நமக்கு ஆனிவர்சரி ஆச்சு, கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த யூனிவர்ஸில் இருக்கிற நீங்கள் ஒன்றும் வேணாப்போ, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏண்டி வேணாங்கிறா, என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்போது அந்த யூனிவர்ஸில் இருக்கிற நீங்கள் நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணேன், அது கூட உனக்கு தெரியாமல் நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இருந்த. எனக்கு எப்படி இருந்திருக்கும், என்னால் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்க. அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல்ல, நானும் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இப்போ நம்ம கல்யாணமே ஆயிடுச்சுடி அப்படிங்கிறாரு. ஆனாலும் எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கோவிச்சுக்கிறீங்க. சரி ஓகே சொல்லு, என்ன பண்ணால் அந்த கோவம் போகும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணாலும் போகாது படா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போது அவர் டக்குனு கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு மாதிரி கேட்க அவர் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அப்படி உங்கள் பக்கத்தில் இருந்து நிற்பார். இப்போ நீங்கள் ஓடலை, ஜஸ்ட் அப்படி நிற்கிறீங்க. அப்போ உங்களோட கண்ணத்தை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிற நீங்களும் அவர் கண்ணே பார்ப்பீங்க. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படி போயிட்டே இருக்குது. அந்த 2 நிமிஷம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த ஐ டு ஐ ரொம்ப நேரம் அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கா. டே வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை இமேஜின் பண்ணுவார், அதாவது இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கிற டே. ஓகேவா, அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க, ஆக்சுவலாக அவருக்கு அதே யூனிவர்ஸில் சாரா கூட கல்யாணம் இருந்திருக்கும். ஆனால் அப்போது அந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒயின் வந்துட்டு கிவ் அப் பண்ணறதுக்கு பிடிக்காம ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணியிருப்பா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னே டைம் இருக்குது, ஸோ அவனை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன், ஸோ என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சி கிள்றதும் ஹக் பண்ணிக்கிறதும் கிஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் தான் அவள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நீங்கள் உங்களையே அறியாமல் இங்கே இருக்கிற டே கிட்ட பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் அந்த பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற அந்த ஒயின் பண்ணுறதெல்லாம் உங்களையே அறியாமல் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. ஸோ 2 யூனிவர்ஸ்லேயுமே 2 பேருமே ஒன்றா ஒத்துமையாக ஹாப்பியாக வாழ்கிறீங்க. இப்போது இந்த யூனிவர்ஸில், அதாவது அந்த 2வது யூனிவர்ஸ் சொன்னால அதில் இருக்கிற டே வந்துட்டு அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் வேலை பண்ண நீ அப்படிங்க, இல்லைன்னா நீ கிடைப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் ஐயா கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும்ல, அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆஹா பெரிய மன்மதன் நினப்பு மனசில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்க அவர் டக்குன்னு அப்படியே பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு, ஆமாடி எனக்கு அதுதான் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் அந்த கிஸ் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த சீனிங் இப்படியே கட் பண்ணுங்கள். அண்ட் கரண்ட்டாக இப்போ இருக்கிற யூனிவர்ஸில் இருக்கிற டே அண்ட் ஒயன் சேம் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ அவர் கிஸ் பேக் பண்ணுன்னு கேட்பாரு. நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏண்டி அன்றைக்கி என்னமோ அப்படியெல்லாம் பண்ண இன்றைக்கி எனக்கு தெரியாதுங்கிறா அப்படின்பாரா. நீங்களும் வெக்கப்பட்டுட்டு சரி ஓகே தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி பச்சை கொள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு டேக்கை கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ அவரும் வந்துட்டு சிரிச்சுட்டே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டுருப்பாரா. அப்போது நீங்கள் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க, அவரும் உங்களை அந்த ஹக் பேக் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்க. ஸோ நீங்களும் அகைன் கிஸ் பண்ணுவீங்க. பூசண்டிய கண்ணமில்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, அண்ட் கையெடுங்க, கட்டி பிடிச்சதும் போதும், கம்பெனி இதுக்கு மேலே அலோவ் பண்ணாது. ஓகே டேஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கிற டே அண்ட் ஒயன் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற டே அண்ட் ஒயன் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட இந்த ஒன் சாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி என்டிங் தான். அப்புறம் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு எனக்கும் தெரியல, நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? சரி கிடையாது. ஸோ இன்னொன்று சாட்டை இதோட முடிச்சுக்கிறேன்ட்டு டாபா பை சாரா அங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?